உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமம், நகரம், தாலுகா இப்படி உங்கள் அருகாமையில் நடக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணுமா? வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறோம், டவுன்லோட் பண்ணி பாருங்க. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு டீப் டைவ் பாட்காஸ்ட் எபிசோட்ல எதை பத்தி பேச இருக்கோம் அப்படின்னா, 90களின் தென் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு தலைப்புல தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். டிஸ்கஸ் பண்றதுக்கான காரணம் அப்படின்றது, தென் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் சாதிய மோதல்கள் அல்லது ஒரு கேஸ்ட் டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தென் தமிழ்நாடை சொல்லலாம். சமீபத்தில் கூட கவிஞனுடைய ஒரு ஆணவ படுகொலை எல்லாரும் பார்த்துருப்போம். நாங்குநேரி சின்னதுரை இஷ்யூவா இருக்கும். இப்படி நிறைய இஷ்யூ தொடர்ச்சியாக இன்னமும் தென் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய பைசன் திரைப்படம் அதுவும் நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் ஏற்படுத்தினதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த சூழல்ல இதற்கான ஆரம்ப புள்ளி அப்படின்றது என்னவாக இருந்தது, ஏன் அந்த தென் தமிழ்நாடு ரொம்ப பதற்றமாக இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்களை தான் இந்த பாட்காஸ்ட்ல பேச இருக்கோம். யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்லைனுடைய முன்னாள் இணை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு இளங்கோவன் ராஜசேகரன் கூட தான். வணக்கம் சார். வணக்கம் சார். லாஸ்ட் டைம் நீங்க கர்ணன் சமயத்துல உங்களுடைய பதிவுகள்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது. அப்போ இந்த கர்ணன் சமயத்துல தான் அந்த கொடியங்குளம் கலவரம் அப்படின்றத, நான் 1995 பார்ன். கொடியங்குளம்னு ஒரு ஊர் இருக்கு, அது ஒரு கலவரம் நடந்தது, அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா அந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்றத எனக்கு அந்த படம் வந்த அப்புறம் தான், இந்த துறையிலே இருந்தாலும் கூட நான் போய் தேடி பார்க்க முடிஞ்சது. அப்போ நான் நிறைய விஷயங்களை பார்க்கும்பொழுது நீங்க உங்களுடைய பதிவுகளை பார்க்க முடிஞ்சது என்னால. நீங்க அந்த சமயத்துல களத்துல போய் நீங்க அந்த ரிப்போர்ட் பண்ண நிறைய அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து போட்டிருந்தீங்க. அப்பவே உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதற்கான வாய்ப்பு அமையல. ஸோ இப்போ சந்திக்கிறேன். ஸோ முதல்ல உங்களுக்கும் தென் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றத முதல்ல நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள நம்ம போகலாம். உங்களுக்கும் தென் தமிழ்நாடுக்கும் என்ன தொடர்பு? எனக்கும் தென் தமிழ்நாட்டுக்கு தொடர்பு என்னன்னா, நான் அங்கே பிறந்தவன். ஓகே. இன்னொன்று, என்னுடைய அப்பா ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்ததுனால ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஊருக்கு மாறுவாங்க. ஸோ நாங்களும் எல்லாரும் அவரோடையே சேர்ந்து ஒவ்வொரு ஊருக்கும் நாங்கள் பிரயாணப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாகவே எனக்கு இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மானாமதுரை, சாயல்குடி, கமுதி, பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, கொடைக்கானல், எல்லா இடத்துலையுமே. ஆமா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்களையும் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இருக்கும்போது, தூத்துக்குடி அந்த ஏரியா வரும்போதோ, இப்படி ஒவ்வொருக்கும் நான் வரும்போது என்னுடைய அந்த ஊரில் இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சமூக வாழ்வியல், ஒரு பண்பாடு, அதனால ஏற்பட சில முரண்கள், இதெல்லாமே எனக்கு நேரடியாக பார்க்க முடிஞ்சது. நேரடியாக சின்ன வயசுல இருந்து ஐ குட் ஃபீல் இட். ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எல்லா விதத்திலயும் இருப்பாங்க. இங்க இருந்து ஒரு 4 பேர் இருப்பாங்க, அங்க இருப்பாங்க. அப்பெல்லாம் ரொம்ப ஓப்பனா வெளியே தெரியாது நமக்கு. சின்ன வயசு, இப்போ ஹை ஸ்கூல் படிக்கிறோம், காலேஜ் படிக்க வரைக்கும் கூட எங்களுக்கு ரொம்ப ஒன்றும் பெருசா காஸ்ட்ன்றது தெரியாது. ஏன்னா அது உள்ளுக்குள்ளே அமுங்கிதான் இருந்திருக்குது. அப்ப அமுங்கிருந்துக்கு 2 காரணம் இருக்குன்னா, அந்த அப்ரஸ்டு கம்யூனிட்டி அவங்க அமைதியா இருந்ததுனால நமக்கு தெரியல. ஓகே. இவனுங்க ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே இருந்ததுனாலயும் நமக்கு தெரியல. இது ஒரு ரொட்டீனா நம்ம ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ நமக்கு அது புரியாம இருந்துச்சு. பட் ஒரு ஸ்டேஜில் நான் போஸ்ட் கிராஜுவேட் எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கும்போது, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள் என்னுடைய ஒரு இது மாறுது. அப்போ என்னோட மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுடைய அந்த எம்எல் இயக்கத்தில் இருக்கிற அந்த கருத்துக்கள் நம்மளை கொஞ்சம் இருக்குது. உள்ள இருக்கும்போது நம்மளும் அந்த சமூகத்தை பத்தின ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நல்லாவே மாறுது. அதாவது இது இப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ என் கூட அறிவுடை நம்பின்னு ஒரு என்னுடைய மூத்த எம்ஃபில் படித்தவர் எங்களுடைய ரூம்மேட்டாக மாறுறாரு. அவர் பெரம்பலூர்காரர். அவர் எனக்கு பல விஷயங்களை சொல்றாரு. அவர் என்னை கூட்டிட்டு போய் பெரம்பலூர்ல எல்லாத்தையும் காமிக்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சாகும் போது நமக்கு அது இன்னும் கொஞ்சம் பார்வை விரிவுபடும் போது அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. நீ ஏதாவது நம்ம செய்யணும்னடா, நம்ம இதில் தான் இறங்கி வேலை செய்யணும். நீயும் உங்கள் அப்பா மாதிரியோ உங்க சித்தப்பா பெரியப்பா மாதிரியோ அரசாங்க உத்தியோகம் தான் வேணும்னு போய் உட்காந்துடாத. சமூகத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியது ஒரு கடப்பாடு, ஒரு கடமை ஒன்று இருக்குன்றதை நீ ரியலைஸ் பண்ணிக்க. லிட்ரேச்சர் படிச்சு பிரயோஜனம் கிடையாது இல்லைன்னா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அது எனக்கு எனக்கு ஜேர்னலிசத்துக்கு அப்பதான் வர சொல்றேன். ஏன்னா நான் போயிட்டு அப்போ எம்ஏ முடிச்ச உடனே வேலை கிடைக்கல. இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சும் எம்ஏ முடிச்சும் வேலை கிடைக்கல. 3 மாசம் கழிச்சு, எந்த காலகட்டத்தில் இது? 1977, 78, 79 வேலையை 78 முடிக்கிறேன். எம்ஏ உடனே கிடைக்கல வேலை. ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை. அப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆட் வருது, ரிப்போர்ட்டர்ஸ் நீடட் அப்படின்னு. உடனே அதுக்கு அப்ளை பண்றேன். அதுக்கு அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்சது ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டர். ஓகே. ஸோ ஐ ஜாயின் ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டர் அட் சென்னை, மெட்ராஸ். அப்போ 79 ஜாயின் பண்ணுறேன். 79, 80, 81 ஸ்போர்ட்ஸ், 82, 83 வரைக்கும், 85 வரைக்குமே இருக்கேன்.
86ல் என்னை மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அங்கே ஒரு ரெசிடென்ட் எடிட்டர் 86 என்னை நீ ஸ்போர்ட்ஸோட இதுதான் நீ நிறைய இன்ட்ரெஸ்டாக இருக்கிற, நீ இதுக்கு வா அப்படின்றாரு. ஸோ அது அவர் கேட்டு நான் ஒரு பொது ஜென்ரல் ரிப்போர்ட்டிங்க்கு மாறுறேன். அப்போ தான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் 89 90ல் மாறுறேன். 90ல் மாறும்போது தான் போடி கலவரம் வருது. ரிப்போர்ட்டரா உங்களுக்கு போன அனுபவம் இப்ப எனக்கு அந்த பழைய இது எனக்கு இப்ப இந்த ரிப்போர்ட்டரை எடுத்தோடனே எனக்கு இது ஒரு உங்களுக்கு ஒரு சோஷியல் கடமை ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அந்த இருந்தவனுக்கு இது இப்பதான் எனக்கு ஏதோ ஒரு அவென்யூ ஓப்பன் ஆயிருக்கு. ஐ குட் ரியலைஸ், அப்பதான் ரியலைஸ் பண்றேன், ஓ இனிமே நம்ம இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன் நம்ம இதை வந்து வி ஷுட் டேக் அப் திஸ் ஜாப் அப்படின்ற மாதிரி அதை எடுத்துதான் அப்பதான் இதை நோக்கி நான் பயணிக்கிறேன். அந்த காலகட்டத்துல நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்துல சாதிய சிக்கல்லாம் எப்படி அட்ரஸ் செய்யப்படும் பொதுவாக பத்திரிகைகள்ல, அதுவும் ஆங்கில நாளேடுகள்ல என்னவா காட்டு? அது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமா தான் பார்க்கப்படும். இப்ப சமூக பார்வையோட பார்க்கப்பட வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அப்பதான் வந்து அடிச்சுக்கிட்டான், அதோ கில்ற மாதிரி ரெண்டு கம்யூனிட்டிஸ் அப்படின்வான். காஸ்ட் கிளாஷ்ன்னு வராது, கம்யூனல் கிளாஷ் அப்படின்னு வரும். இத்தனை பேரை இன்ஜூர்டு, போலீஸ் வெர்ஷன், இத்தனை பேரை வி அரெஸ்டடு, இப்படித்தான் வருமே ஒழிய என்ன காசு, யார் பாதிக்கப்பட்டா, யாரு வந்து இது பண்றா, ஆதிக்கம் செலுத்தினது யாருன்றது எந்த விதமான இதுவும் வராது. ஓகே, அதுலயே சில 1-2 ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. அப்ப வந்து அது வந்து அவ்வளவா அவ்வளவு தூரத்துக்கு வரல, அந்த இது அந்த அளவுக்கு இல்ல. இந்த காலகட்டத்துல நீங்க இன்னும் எக்ஸ்பிரஸ்ல இருக்கீங்களா? ஹிந்துல இருப்பேன். அந்த ஆரம்ப காலம் ஹிந்து தான். ஆனா இன்னொன்னு ஒரு எக்ஸ்பிரஸ், இன்னொன்னு என்னன்னா முக்காவாசி வந்து அந்த அவேர்னஸ் இல்ல, எப்படி பிரசன்ட் பண்ணணும் நியூஸ் அப்படின்னு. நியூஸ் ரூம்லயும் அந்த அவேர்னஸ் வேணும்ல. ரைட். இப்ப அவங்களுக்கும் புரியணும், அவங்க சொல்றதை நம்ம சொல்லி ஒரு போக காலம் கடக்க தானே நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த சமூகமும் வெளியே வரல. நீங்க எதிர்ப்பு குரல் இருந்தா தானே கேட்க முடியும். யூ குட் ஹியர் இட் ஒன்லி வென் யூ ஆர் ரைசிங் யுவர் வாய்ஸ். அது வாய்ஸே வந்து ரொம்ப ஃபீபிளாவும், ஏன் வாய்ஸே இல்லாம இருந்ததுதான். ஒரு 80-85 வரைக்கும் வாய்ஸே அவ்வளவா இல்லை. அதுல 1-2 ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் தான் இருந்தது. ரைட் சார். லைக் மேல உரப்பனூர் நைட்டு மதுரை பக்கத்துல ஒரு கலவரம், அதுல எப்படி ஒரு இதெல்லாம் 80கள்ல எப்படி நடக்குதுன்னா, தனி மனிதர்கள் அவங்க எதுக்குறாங்க. இப்ப இருக்கிற மாதிரி ஒரு கலெக்டிவ் அப்போசிஷன் அப்ப கிடையாது. ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களை தனி மனிதர்கள் எதுக்கும் போது அவன் என்ன ஆனா பலிகடாவா ஆயிடலாம். அப்படித்தான் ஒரு மர்டர் ஆகும். அப்பயும் அந்த மர்டரா தான் ட்ரீட் பண்ணப்படும். அது ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, மர்டர் கிரைம், அவ்வளவுதானே. இப்படிதான் இருந்துச்சு. ஒரு ஜென்ரலா இருந்துச்சு. 1-2 அத்தி புத்தாப்புல வேற மாதிரி மாறி இருந்தா கூட இதுதான் ஜென்ரலா இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு அவேர்னஸ் எல்லா இடத்துக்கும் வர ஆரம்பிக்குது. இப்ப எங்க ஜெனரேஷன்ல இருந்தே வர ஆரம்பிச்சிருது. 79/80 இருக்கு இல்லையா, அவங்களுக்கே கொஞ்சம் அவேர்னஸ் வருது. ஏன் இது இப்படி வருது, நமக்குள்ளேயே ஒரு சம்திங் ராங் அப்படின்னு அந்த வருது ஆரம்பிக்கும் போது தான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறோம். நான் தான் ஃபர்ஸ்ட் உள்ள இறங்குறேன் அந்த ஃபீல்ட்ல. என் கூட படிச்சவன் யாரும் இந்த ஃபீல்டுக்கு வரல. 2 பேர் வந்தாங்க, பாவம், அவங்க போயிட்டாங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டாங்க. தென் பட் நான் என்ன பண்ணிட்டேன், கவர்மெண்ட் ஜாப் போயிருந்திருக்கலாம். பட் எனக்கு அவர் சொன்னது நம்பி, எனக்கு அறிவுரை நம்பி சொன்னது எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது டெனாசிஸா என்ன பண்ணிருச்சுன்னா என்னை இங்கேயே இருக்க வச்சிச்சு. எப்பயோ ஒரு காலகட்டத்தில் அப்பதான், அதனாலதான் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும் போதே நான் மற்ற சில விஷயங்களையும் எடுத்து எழுத ஆரம்பிச்சேன். அப்பதான் என்னை அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறதோட இங்க ஒரு சின்ன ஃபீல்ட்ல இருக்கிறதோட நீ ஜெனரல் ரிப்போர்ட்டிங் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வாங்கும் போது அது ஆப்பர்ச்சுனிட்டியா நினைக்கிறேன். ஸோ உடனே கிளம்பி வரேன். போடி சொன்னீங்க சார். போடி, அதுக்கப்புறம் அங்கே நடந்த எலெக்ஷன்ஸ் 1980, அப்புறம் 93ல பழனியில நடந்த பை எலெக்ஷன், இது எல்லாத்தையுமே கவர் பண்றோம் வரிசையா. அது ஒரு பேஸ் வந்து ஸ்டார்டிங்ல சவுத் தான் இருந்திருக்கு. ஃபுல்லா சவுத். ஏதாவது சென்னையில இருந்துட்டு நான் மதுரைக்கு போறேன். மதுரைக்கு 83க்கு போறேன். விஜயவாடாக்கெல்லாம் போயிட்டு மதுரைக்கு 83க்கு போறேன். 83ல இருந்து நான் அந்த சவுத்தை பத்தி எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அப்புறம் 87-88ல மைக்ரேட் ஆகிறேன். லேசா கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரேட் ஆகி ஜென்ரல் ரிப்போர்ட்டிங் வரேன். ஃப்ரம் 90ல ஃபுல் ஃபிளட்ஜ்டு ரிப்போர்ட்டிங். இன்னைக்கு என்ன 35 வருஷம் ஆச்சு. அப்ப இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயும் இருந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்த காலம் கம்மி, கொஞ்சம் ஒரு 2 வருஷம் தான் நான் ரிப்போர்ட்டிங் எடுத்துட்டு அது இண்டுக்கு போறேன். இண்டுக்கு அப்ளை பண்ணும்போது தே ஆஃபர்ட் மீ போஸ்ட் அட் தூத்துக்குடி. ஃபர்ஸ்ட் டைம் கரஸ்பாண்டன்ட் தூத்துக்குடியில். அப்ப கிடையாது யாரும். நீ தான் முதல் கரஸ்பாண்டன்ட். ஓகே. அதுதான் எனக்கு ஒரு முதல்ல எனக்கு வந்து பெரிய ஷாக். ஏன்னா நான் இங்க ரிசைன் பண்ணிட்டேன். அப்பெல்லாம் வேற பேப்பர் கிடையாது. எக்ஸ்பிரஸ் விட்டா ஹிந்து விட்டா எக்ஸ்பிரஸ், 2 தான். எக்ஸ்பிரஸ் ரிசைன் பண்ணிட்டா அப்புறம் ஹிந்து மட்டும் தான் இருக்கு. ஹிந்து நான் ரிசைன் பண்ண பிறகு பார்த்தா தூத்துக்குடிக்கு போஸ்ட் பண்றாங்க. ரொம்ப மனசு சங்கடம். வேணா மதுரையில இருக்கேன், மதுரையில இருந்து என்னை சீஃப் ரிப்போர்ட்டரா இருக்கேன், அங்க இருந்து என்னை தூத்துக்குடிக்கு மாத்துறாங்க ஹிந்துல. என்ன பண்றது, எனக்கு மதுரை கிடைக்கும்னு நினைச்சோமே, என்னடா தூத்துக்குடி கொடுக்குறாங்களே, இங்கேயே ரிசைன் பண்ணிட்டோமே, என்ன பண்றது. சரி வேற வழி இல்லைன்னா நானே, என் ஒய்ஃப், என்னுடைய ஜஸ்ட் அப்போ வந்துட்டு 8 year old கிட், என் டாக்டர், அவ 3 பேரும்
மைக்ரேட்டிங் டு தூத்துக்குடி. இதுக்கு முன்னாடி நீங்க தூத்துக்குடியில இருந்திருக்கீங்களா? தூத்துக்குடியை பத்தி நான் போயிருக்கேன், கவர் பண்ணியிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் போயிருக்கேன். இல்ல சார், நடுவில் அந்த அப்பா அம்மா இருந்தப்போ அப்பாவோட அதெல்லாம் எனக்கு அவ்வளவா அந்த இதுல சாயல்குடி பக்கத்துல தான், சாயல்குடி ராமநாதபுரம், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. சாயல்குடி, கமுதி, மானாமதுரை, பசும்பொண்ணு, இதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த ஏரியா பூரா தெரியும். ஆனா பட் ஐ குட் ஃபீல் இட். சவுத் தமிழ்நாடு பூராமே கரஸ்பாண்டண்டா ஒரு தூத்துக்குடி நிலவரம் அப்படின்றது என்னவாக இருந்தது? தூத்துக்குடி அப்பதான் வந்து ஜெயலலிதா பீரியட், அவங்க 91ல சீஃப் மினிஸ்டர் வர்றாங்க, 96 வரைக்கும் இருக்கிறாங்க. தூத்துக்குடியை டெவலப் பண்ணணும், அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட், போர்ட் இருக்கிறதுனால போர்ட் அலைடு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் கொண்டு வரணும் தூத்துக்குடியில அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ண. அதுக்கு அப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு மீடியா லைம்லைட்லாம் கிடையாது, மீடியா பிரிண்ட் மீடியா மட்டும்தான். ஹிந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தூத்துக்குடிக்கு என்ன எங்களுடைய மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தூத்துக்குடிக்கு போங்க, டெவலப்மெண்ட் ஸ்டோரிஸ் நிறையா இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் எந்த டெவலப்மெண்ட் ஸ்டோரியும் பண்ணல, அது வேற விஷயம். டெவலப்மெண்ட் ஸ்டோரிஸ் நிறையா இருக்கும், வி நீட் தட் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஸோ நானும் பட் ரொம்ப ஹாஃப் பேக்டாக ஆஃப் மனசு, ஏன்னா இங்கே ரிசைன் பண்ணிட்டோம், வேலை கிடையாது, சரி வேற வழி இல்லாமல் தான் போகிறோம் தூத்துக்குடிக்கு. ரொம்ப மனசு சங்கடப்பட்டு தான் போகிறோம். ஊரை பார்த்தோன்னே எனக்கு அழுகையே வந்துடுச்சு. அப்போ 2 ரோடு தான், அவ்வளோ பெரிய ஊர் தான் அது. போர்ட் ஒன்று தான் பெருசு, போர்ட்டு ஊருக்கு வெளியே இருக்கும். என்னடா இந்த ஊர்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், மதுரை மாதிரி ஒரு ஊரை, சென்னையை விட்டுவிட்டு மெட்ராஸை விட்டுட்டு மதுரையை விட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கோமே, பரவாயில்ல சரி. அப்போ ஹிந்து வாஸ் குட் பேயிங் மாஸ்டர், அதனால நம்ம இருக்கணும், நம்மளும் படிக்க வைக்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும். அதனால ஜேர்னலிசம் அப்போ ரொம்ப ரேர்ல, ரொம்ப ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு பறந்துபட்ட விரிந்துபட்ட ஒரு ஃபீல்டு இல்லை. சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துருக்கோம். அப்போதான் ஸ்லோலி ஐ ரியலைஸ்ட் சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முதல்ல என்ன எடுத்ததுன்னா என்வாயரன்மெண்ட் இஷ்யூ. ஸ்டெர்லைட் அப்போதான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்டெர்லைட்டுக்கும் உங்களுக்கும் தொடர்பு அத்தனை வருஷமா இருக்கு. பெரிய பிரச்சனை ஸ்டெர்லைட்டு. அன்னைக்கு அந்த இதை நான் இனாகரல் ஃபவுண்டேஷன் ஸ்டோனை லே பண்ணதுல இருந்து அது ஸ்டீம் ஆனது வரைக்கும் இருந்தேன் நான். அது அனதர் பாலிடிக்ஸ், அது சிட்டிக்குள்ள டவுனுக்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸ். ஸோ இதெல்லாம் வருது, ஒவ்வொருயா கவர் பண்றோம். அந்த நேரம் பார்த்து 94ல மேல நீலிதநல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு. ஐ சொல்லி டெல் யூ, மேல நீலிதநல்லூர்ல ஒரு கபடி மேட்ச் நடக்குது. அந்த கபடி மேட்ச்ல வந்து ஒரு காலேஜ் இருக்கு, அங்க ஒரு காலேஜ் இருக்கு, மேல நீதி நல்லூர்ல கபடி மேட்ச் நடக்குது. அங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆகுது பசங்களுக்குள்ள. ஒரு டீமு பிஎல் அப்படின்னு சொல்லி மேஜர் ஒரு கபடி டீம்னா ஒரு 8 பேர்னு வச்சுக்கோங்களேன். 8 பேர்ல 6 பேர் எப்படி இருப்பான், அந்த டீம் தனி, இவங்க தனியா ஒரு மரவாஸ் ஒரு அப்படின்னு வருது. சண்டை நடக்குது, போலீஸ் லா அண்ட் ஆர்டரா ட்ரீட் பண்ணிடுறான். காலேஜ் க்ளோஸ் பண்றாங்க கொஞ்ச நாளைக்கு. காலேஜ் க்ளோஸ் பண்றாங்க. அதோட எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னா, ஜூலை 26, 1995ல வீரசிகாமணின்ற ஒரு ஊர்ல பெரிய பிரச்சனை வெடிக்குது. அது ஒரு 4-5 நாள்ல. அப்ப அங்க தேவர் சிலை வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அது ஆனோன்னா இந்த ஸ்பைரலிங் ஆஃப் வயலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்னோட அது ஆரம்பிக்குது. அப்ப திருநெல்வேலியில் 95ல திருநெல்வேலியில ஆரம்பிச்சோடனே ஒவ்வொன்றா மாறுது, கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. இப்போ இந்த சிலை உடைஞ்சா இதுக்கு உடனே இவன் அம்பேத்கர் சிலையை உடைக்கிறது, இப்படி இவங்க தலித் காலனியில போய் இவங்க அடிக்கிறது, அவங்க ஒரு 4 பேர்த்த அடிக்கிறது, இப்படியே மாறி வர சிவகிரியில போலீஸ் ஃபயரிங் ஆகுது. சிவகிரின்னு ஒரு ஊர் பக்கத்துலயே. அதுல ஜூலை 30 அந்த 4 நாள்லயே சிவகிரியில போலீஸ் ஃபயரிங் ஆகுது. ஸோ போலீஸ் ஃபயரிங் ஆனோன்னா அதுல வந்து கேஷுவாலிட்டிஸ் இல்லை அவ்வளவா, பட் ஆனா லாண்ட வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றாங்க. ஜூலை 31 தான் ஒரு பெரிய மேஜர் இன்சிடென்ட் நடக்குது. தடிவீரன்ற ஒரு முக்கியமான ஆளு வந்து திருநெல்வேலியோட டவுன் மெயின்ல மர்டர் ஆகிறாரு. அவர் யாருன்னா ஒரு ஃபார்மர் எம்எல்ஏ, அவர் பேர் நான் சொல்ல விரும்பல, ஃபார்மர் எம்எல்ஏ, தலித் எம்எல்ஏவோட அன்னை. ஸோ இது உடனே இது என்ன ஆகுதுன்னா பக்கத்துல தூத்துக்குடிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நீங்க கவர் பண்ணீங்களா? இதெல்லாம் நாங்க விட்டுப்பிட்டா அந்த திருநெல்வேலி கரஸ்பாண்டன்ட் பண்ணுவாரு, நான் இங்க தூத்துக்குடி இருப்பேன். 2 பேரும் ஓவர்லாப்பிங் ஆகக்கூடாதுல்ல, ஆனா 2 டிஸ்ட்ரிக்ட் 2 ஓவர்லாப்பிங்கா இருக்கும். ஓகே. ஆனா நாங்க பண்ணிக்கிட்டே இருப்போம். ரைட். இந்த தடிவீரனோட மர்டருக்கு வெஞ்சன்ஸுக்கு என்ன ஆகுதுன்னா, சீவலப்பேரின்னு ஒரு ஊர் இருக்கு, சீவலப்பேரி பாண்டி, அதேதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சீவலப்பேரி வந்து மேஜர் வந்து அவங்க மரவாஸ் தான் இருப்பாங்க. சீவலப்பேரி, வல்லநாடு, இந்த 2 இடத்துல மேஜர் மரவாஸ். பட் ஆனா தூத்துக்குடியை பொறுத்து சீவலப்பேரி, வல்லநாடு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஸோ 2 பக்கத்துல. ஆனா பட் இதுல வந்து தூத்துக்குடியில மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம தலித் பாப்புலேஷன், திருநெல்வேலியோட தலித் பாப்புலேஷன், அதாவது பிஎல் பாப்புலேஷன் ஜாஸ்தி.
எப்படின்னா வில்லேஜஸ் பூரா அவங்க தான். அரௌண்ட் 150 வில்லேஜஸ் ஆஃப் 5 சப்டிவிஷன்ஸ் 7 சப்டிவிஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 5 சப்டிவிஷன்ஸ்ல இவங்க தான் மெஜாரிட்டி. பிஎல் தான் நிறையா இருப்பாங்க. பட் எல்லாருமே தினக்கூலிகள், லேண்டில் போய் வேலை செய்கிறவங்க. அவங்க கொஞ்சம் பேர் தான் லேண்டை வச்சுருப்பாங்க, லேண்ட் ஹோல்டர்ஸ் அந்த கொஞ்சம் பேர் வச்சுருப்பாங்க. இப்படி தான் அது ஒரு சோஷியல் ஃபேப்ரிக் அப்படி தான் இருந்தது. இப்போ இந்த இது என்ன ஆகுதுன்னா, இந்த தடிவீரன் மர்டருக்கு அப்புறம் சீவலப்பெரியில தேவர்ல இருந்து ஒரு ஆள் மாடுறாரு. ஸோ தூத்துக்குடியும் சேர்ந்துச்சு அதில் கலவரத்தில் பெரிய பிரச்சனையாகுது. இது இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது தூத்துக்குடியில ரொம்ப மோசமா மாறினது வந்து ஆகஸ்ட் 25, 1995 பலவேஷம்னு ஒரு ஆள், தலித் பாவம். அவர் ரொம்ப ஒரு இன்னசென்ட். வயல்ல அவரும் அவர் மனைவியும் வேலை செய்யறாங்க. ஆலந்தான்ற ஒரு வில்லேஜ். சீவலப்பிரியில் நடந்த மர்டருக்கு பலவேஷம் பலியாகிறார். யாரோ அன்ஐடென்டிஃபைடு பெர்சன்ஸ் அவரை கொலை பண்றாங்க. அப்பதான் என்ன ஆகுதுன்னா, ஆனந்தா வில்லேஜில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பெரிய பிரச்சனையாகுது. ஒரு டிஎஸ்பி ஒருத்தர் அவர் போறார். ஏன்னா எஸ்பி வந்து ஹை போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் மீட்டிங்க்கு சென்னைக்கு மெட்ராஸ் போயிடுறாரு. அப்பெல்லாம் இந்த மாதிரி ஃப்ளைட்டு இதெல்லாம் வராது. ஸோ ஹி ஹாஸ் டு கம் பை ஃப்ரம் மதுரை, ஹி ஹாஸ் டு கம் பை கார். வந்துகிட்டு இருக்கிறார். ஆலந்தால பெரிய கலவரம். ஐ வாஸ் தேர். நான் போறேன், ஃபீல்டுக்கு போறேன். ஏன்னா அந்த டிஎஸ்பியை பிடிச்சி வச்சுக்கிறாங்க மக்கள். காலையில அவர் அந்த பாடியை எடுக்க போனவரை அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சு அடுத்த நாள் காலையில வரைக்கும் வச்சிருக்காங்க. 4 கான்ஸ்டபிள், ஒரு ஜீப்பு, டிஎஸ்பி எல்லாம் மாட்டிக்கிறாங்க. இப்போ எஸ்பி வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்பெல்லாம் ஃபோன் தானே, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த போலீஸ்லாம் பார்த்து பயப்படுவாங்க. அதெல்லாம் போலீஸ் அதுதான் சொல்ல வரேன். ஆலந்தா நீங்க நம்ம குடியங்குளத்தை சொல்றோம்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு கலெக்டிவ் அப்ரைசிங், நம்மளால ஒரு பவரை நம்ம எதிர்த்து நிக்க முடியும் அப்படின்றத காமிச்சது ஆலந்தான்ற வில்லேஜ் தான். அந்த வில்லேஜ்ல பலவேஷத்தை வந்து பாடியை வச்சு எடுக்க விடாம அந்த டிஎஸ்பியை பிடிச்சி பெரிய பிரச்சனையாகி எஸ்பி நேரம் வராரு. நாங்களும் அங்கெல்லாம் போயிட்டோம். பல பிரச்சனைகள் நடக்குது. ஃபயரிங் ஆகுது. ஃபயரிங்ல மேலே ஃபயரிங் பண்ணி டிஸ்பர்ஸ் பண்ணிட்டு பாடியை எடுத்துட்டு வராங்க. பாடியை எடுத்துட்டு வரும்போது இதுல என்ன ஆகுதுன்னா, இப்ப கன்சிக்யூட்டா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பக்கம் 3 பேர் அந்த அது எப்படின்னா, அந்த வில்லேஜ் எப்படின்னா நேஷனல் ஹைவேஸ் திருநெல்வேலி போறது, தூத்துக்குடி டு திருநெல்வேலி. ரைட்ல எப்போதும் என்றான்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த எப்போதும் என்றான்னு ஒரு ஊருக்குள்ள கட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வர்ற வில்லேஜ், வரிசையா வர்ற வில்லேஜ் ஆலந்தா, காசிலிங்காபுரம், சிங்கத்தாக்குறிச்சி, புளியம்பட்டி, குடியங்குளம், அப்படியே போனா சங்கர் நகர் அங்க போய் நிற்கும். இதுதான் அந்த ஊரோட ஜியாகிரபி. ஸோ கொடியங்குளம்ன்றது வந்து ஒரு மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி 2 சப் ரோடு, புளியம்பட்டி டு கொடியங்குளம், கொடியங்குளம் டு சங்கர் நகர், அப்படித்தான் இருக்கும். அது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கொடியங்குளம் வில்லேஜே கட் ஆஃப் ஆயிரும். இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆலந்தாக்கு அப்புறம் நடந்த 4-6 கொலை நடக்குது. அதுல 3 பேர். இதுல வந்து அந்த டிஎஸ்பி வந்து அவர் எடுத்துறாரு. ஏன்னா இவர் எஸ்பி வந்துடுறாரு. ஃபயரிங் ஆகுது. ஃபயரிங் நடக்குதாங்க. மேல ஃபயரிங் ஆகுது. ஓப்பன் ஏர் டு ஃபயர் டிஸ்பர்ஸ் ஆகுது. டிஸ்பர்ஸ் ஆனோன்னு இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாஸ் மொபிலைசேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் அப்ரைசல் வந்து ஒரு சின்ன ஸ்மால் ஸ்பார்க் வந்து தனித்தனியா இப்போ அங்கங்க ஒருத்தர் கொலை பண்ணாங்கன்னா ஐயோ நமக்கு எதுக்கு பயம் அப்படின்றது இல்லாம, நீ ஒருத்தரை கொலை பண்ணீங்கன்னா நாங்க நிக்கிறோம் அப்படின்ற அந்த மாஸ், அந்த ஒரு சோசியல் மொபிலைசேஷன் கூட அதுல கொண்டு வரலாம். அதுல அந்த அது அங்கதான் ஃபர்ஸ்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் டு த பவர், எப்படி நீ இவனை கொலை பண்ண அப்படின்ற அந்த சிஸ்டம் அங்க வருது. அப்ப திருவாரூர், தஞ்சை ஜில்லா, இந்த மாதிரி கீழ தஞ்சைலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி சவுத் தமிழ்நாடுல ஒரு ஸ்டார்டிங் வச்சுக்கலாம். இவங்கெல்லாம் வந்து இங்க வந்து ஒரு லெஃப்ட் மூமெண்டோட ஒரு பேஸ் இருந்தது. அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அங்க இருக்கிற ஃபைட் அப்படின்றது ஒரு லெஃப்ட் பேஸ்டு ஸ்ட்ரகிளா இருந்தது. அங்க இருக்கக்கூடிய சாதிய சிக்கலை அட்ரஸ் பண்றதுல மேபி இங்க வட தமிழ்நாடு, சென்னை, இந்த சைட்ல விழுப்புரம்ல எம்எல் மூமெண்ட் அவங்களுடைய ஒரு ரோல் அப்படின்றது இருந்திருக்கு. மேற்குல பெருசா அப்படி இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அது இன்னைக்கு எப்படின்னா ஒரு சாதியை எதிர்த்து பேசக்கூட இன்னும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க கூட வச்சுக்கலாம். சவுத் தமிழ்நாடுல இப்ப நீங்க சொல்லும் போது இங்க ஒரு 3 கொலை நடக்குது அப்படின்னா அங்க ஒரு 3 கொலை நடக்குது, இங்க ஒரு வெட்டு நடக்குதுன்னா திரும்ப அங்க ஒரு வெட்டு நடக்குது அப்படின்றத குறிப்பிடுறீங்க. இது எப்பயுமே சொல்லுவாங்க, சவுத் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா வந்து கொலை நடக்கும், இங்க கொலை பண்ணாங்கன்னா அங்க கொலை பண்ணுவாங்க, இப்படி நடக்கும்ன்றத சொல்றாங்க. இதுக்கு வந்து அப்போ எமர்ஜ் ஆன இந்த தலித் லீடர்ஸ், இப்போ ஜான் பாண்டியன், பசுபதி பாண்டியன், அதுக்கப்புறம் டாக்டர் கிருஷ்ணசாமி, இவங்கெல்லாம் வராங்க. இவங்களுடைய ஒரு ரோல் ஏதாவது இருந்திருக்கா இதுல? அங்க இருக்கிற இந்த எமர்ஜென்ஸ்ல, இந்த மக்களுடைய எழுச்சியில அல்லது அந்த திரும்ப தாக்குறது அப்படின்றதுல இவங்களுடைய பங்களிப்பு அப்படின்றது என்ன? ஆமா, ஓரளவுக்கு இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜான் பாண்டியனை பொறுத்த மட்டும் அவர் இந்த பக்கம் வரல. அவர் ராஜபாளையம், திருமங்கலம் டு தென்காசி போற ரோட்ல இருக்கிற ராஜபாளையம் ஊரு,
அந்த மாதிரி இடங்கள்ல தான் அவர் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாரு. தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் ஜான் பாண்டியன் ரொம்ப வரல. ஓகே. பசுபதி பாண்டியன் என்னன்னா தூத்துக்குடி இந்த பக்கம், அதாவது திருச்செந்தூர் சைடு, நாட்டு திருநெல்வேலி சைடு, திருச்செந்தூர் அந்த காயல்பட்டினம், எப்படின்னா பசுபதி பாண்டியனோட ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் ரொம்ப சின்னது. தூத்துக்குடி டவுனு, ஆத்தூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ், தாமிரபரணி ஆற்றை ஒட்டி அந்த வில்லேஜ், அதுக்கு அடுத்தது வந்து காயல்பட்டினம் வந்துடும். அதுங்க ஃபுல்லாக முஸ்லீம் டாமினேஷன் இருக்கிறதுனால அது ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தது வந்து திருச்செந்தூர் வரும். திருச்செந்தூர் நடுவில் ஏதோ ஒரு வீரபாண்டியப்பட்டினம், அது கிறிஸ்டியன் டாமினேஷன், அது பூரா ஃபிஷர்மேன் ஏரியாவுக்கு போயிடும். ஸோ பசுபதி பாண்டியனோட ரோல், இந்த அவருடைய இது வந்து மோஸ்ட்லி அவர் இந்த இதில் என்ன பிரச்சனைனா, பசுபதி பாண்டியன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜான் பாண்டியன், பசுபதி பாண்டியன்லாம் பார்க்கும்போது பசுபதி பாண்டியனோட ஒரு சமூக அக்கறை, சமூக அறிவியல் சமூக அந்த இது இருக்கே, அது ரொம்ப பறந்துபட்டது. ஏன்னா நான் அவர்கிட்ட பர்சனலாக பேசி பழகிருக்கேன். உங்களோட அறிமுகம் அப்படின்றது எப்படி? ஏன்னா சரி, ரிப்போர்ட்டர் நான் பசுபதி பாண்டியன் அங்கே பார்த்துருக்கேன், கோர்ட்டில் அடிக்கடி பார்ப்போம், ஏன்னா கேஸு ஏதாவது வரும். அதுக்கப்புறம் தான் பசுபதி பாண்டியனுக்கு அப்புறம் தான் சாத்தை பாக்கியராஜே வராரு. இந்த சாத்தை பாக்கியராஜன் ஒருத்தர் இருக்கிறாங்க, இப்ப தவறினார் ரீசெண்டா. ஆமா ஆமா ஆமா, பார்த்தேன் ரீசெண்டா இறந்து போனாரு. பசுபதி பாண்டியனோட ரோல் ஏன் கன்ஃபைன் ஆகி போச்சு அப்படின்னா, அவர் ஆத்தூர் அந்த வெங்கடேச பண்ணையார் விஷயத்துல போய் இன்டர்ஃபியர் ஆனோன்னு, அதுல இறங்கணுன்னு, அந்த ஆத்தூர் தூத்துக்குடி அந்த அந்த சரௌண்டிங்ஸ்குள்ளேயே போட்டு அமுக்கிட்டாங்க அவங்க. அதுலயே மாறி இங்க 2 பேரை போடுறது, அங்க 2 பேர் போடுறது, அதெல்லாம் நீங்க விட்னஸ் பண்ணீங்களா? ஆமா, கோர்ட்டுக்கு வந்தா பசுபதி பாண்டியனை போட வந்தா அங்க 2 பேர் போட்டது, அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டா நடக்கும். அங்க இவரு போய் அங்க போய் அவரை வெங்கடேச பண்ணையாரோட அவங்க இது எல்லாம் நடந்து, இவங்க இதுக்கான இந்த ரைவல்ரி என்ன இதுக்கு அது 2 விதமான ஒரு விஷயம் இருக்குது. அது ஏதோ அவரோட பண்ணையில சில கூலி தொழிலாளிகள் அபியூஸ் பண்ணதாகவும் ஒரு விஷயமும் அதை எடுத்து இவர் பண்ணாருன்றதுனால இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து பசுபதி பாண்டியனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மற்ற தலித் தலைவர்களோட பசுபதி பாண்டியன் வந்து ரொம்ப ஒரு குவின்டிசென்சியல் லீடர் ஃபார் தேர் மென். அதாவது அவங்க மக்களுக்கு எது நடக்குது, எது வேணாலும் எடுத்து உடனே கொஷின் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு, ஆனா அவருடைய இது ஒரு இஷ்யூல குறியிருச்சு. அவரால் இருக்க முடியல. ஒரு ஸ்டேஜ்ல அவர் திண்டுக்கலுக்கு மைக்ரேட் ஆக வேண்டி வந்துச்சு. அங்கேயும் அன்பார்ச்சுனேட்லி சில விஷயங்கள் ஒய்ஃப் அதுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஏன்னா அதுல தப்பிச்சாரு, எப்போதும் வென்றான்னு ஒரு ஊர், அது அவர் அதுல வராருன்னு நினைச்சிட்டு தான் அந்த அட்டெம்ப்ட் நடந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் தேர், ஹி எஸ்கேப்ட். அவரை போல அன்னைக்கு பாவம், அது ரொம்ப ஒரு அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட். அதுக்கப்புறம் நடந்த சில ரொம்ப மோசமான சில விளைவுகள்லாம் சேர்ந்து தான் அவரை திண்டுக்கலுக்கு, அதுல சில விஷயங்கள் என்னன்னா ஸ்டேட்டோட ரோல் இருக்கு. ஸ்டேட் இனிமேல் நீ அங்கே இருந்தீங்கன்னா உனக்கு நாங்கள் செக்யூரிட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, அது ஒன்று இருக்குது. ஸோ அவங்க அங்கே போகிறாரு, அங்கே போய் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி டைட். எனக்கு என்ன பிரச்சனைனா, நாங்கள் டவுனில் இருக்கும்போதெல்லாம் இந்த விஷயங்கள் நாங்கள் ரொம்ப கவர் பண்ண மாட்டோம். ஏன்னா இது ரொம்ப கன்ஃபைன் டு ஒரு பர்டிகுலர் குரூப்பாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப பண்ணுறோம். இந்த பசுபதி பாண்டியன் வெங்கடேஷ் பண்ணையார், ஆமாம், இது ஒரு ரைவல்ரியாக மாறி ஒரு கேங் ரைவல்ரின்ற அளவில் அந்த அளவுக்கு வந்துருச்சு. கோர்ட்டில் வந்து இவர் கோர்ட்லேயே 2 கொலை நடந்துச்சு. தூத்துக்குடி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயே அந்த வளாகத்திலேயே கூட நடந்தது. வெங்கடேச பண்ணையார் வந்து அந்த பாம்பு செஞ்சு அதுல 4 பேர் செத்து, அதெல்லாம் நடந்துச்சு, வரிசையா நடந்துட்டே இருக்கும். ஆறுமுனேரின்னு ஒரு ஊர் அது பக்கத்துல. ஸோ இதெல்லாம் அதனால அவரால் அவ்வளவா அவருக்கு இருந்த அந்த விஷனுக்கு அவரால் அதை ஆப்ரேட் பண்ண முடியல. அவருக்கு ரொம்ப கையை கட்டி போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. பட் ஜான் பாண்டியனை பொறுத்த மட்டும் எப்படின்னா, அவர் வந்து ராஜபாளையம் அந்த சரௌண்டிங்ஸ்ல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கோயம்புத்தூரில் ஒரு கேஸில் போய் மாட்டினார். 14 இயர்ஸ். அது அவருடைய கெரியர் அங்கே பிரிசன்லேயே 10 வருஷம் மாட்டிக்கிச்சு. திருநெல்வேலிக்காரர் தான், ஜான் பாண்டியன் ஈஸியாக திருநெல்வேலி மண் தானே. அதனால அவருக்கு வந்து அந்த இது கன்ஃபைன்மெண்ட் அதோட போயிடுச்சு. பட் கிருஷ்ணசாமி இப்போ நீங்கள் ஏற்க சொல்கிறோன்னா, 90களில் இங்கெல்லாம் இவ்வளோ மூவ்மெண்ட் இருந்துச்சு, ஏன் நம்ம சவுத் தமிழ்நாட்டில் இவ்வளோ ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் இந்த மாதிரி மக்களுக்கு இல்லை அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா, பல்லர்சி வந்து ஏற்கனவே தே ஆர் வெரி பவர்ஃபுல், ஒரு வாரியர் ட்ரைப் மாதிரி. இண்டிவிஜுவலாகவே தே கேன் ஃபைட் பேக். பட் ஆனால் எக்கானாமி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வரும்போது தான் அவங்களுக்கு பிரச்சனை வருது. நீங்கள் தைரியம் இல்லை அது இல்லைன்னா சொல்ல முடியாது. ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தீங்கன்னா, சவுத் தமிழ்நாட்டில் இவங்க ரிட்டாலியேஷன் பண்ணது இருக்கு. நம்ம நார்த் தமிழ்நாடு மாதிரி கிடையாது. சவுத் தமிழ்நாட்டில் ரிட்டாலியேஷன் பண்ண எதிர்த்து கேள்வி கேட்கிறதும் அதுக்கு எடுத்து களமாடுறதும் சவுத் தமிழ்நாட்டில் எந்த காலத்துல இருந்திருக்கு. என்ன எக்கானமி அவங்ககிட்ட கிடையாது, எஜுகேஷன் அப்ப இல்லை. இப்ப நீங்க எஜுகேஷன் எக்கானமி கொடுக்கும்போது நான் உங்ககிட்ட கூட வேலை செய்யணும், நீ யாரா நீ என்ன. மக்கள் ஆதரவு அப்படின்றது அவங்களுக்குலாம் இருந்துதாங்க.
கேக்குறேன். மக்கள் ஆதரவுன்னா அந்த நான் இவங்களுக்கு கேக்குறேன், ஜான் பாண்டியன், பசுபதி பாண்டியன், கிருஷ்ணசாமி அவங்க பின்னாடி மக்கள் அணி திரண்டாங்களான்னு கேக்குறேன். அதுல வந்து அந்தந்த ஏரியால அந்தந்த இடத்துல இப்ப ஜான் பாண்டியன் எடுத்துக்கங்களேன், ராஜபாளையத்துக்கு எதுக்கு போறாரு? அங்க வந்து மேங்கோ பிக்கர்ஸ் எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இவர் மொபிலைஸ் பண்றாரு. அப்ப வச்சிருந்தவன் மேங்கோ வச்சிருந்தவன் யாரு? அவங்களுக்கு அகேன்ஸ்டா இவங்க மொபிலைஸ் பண்றாரு. இப்போ திருநெல்வேலியில கூட நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆக்டிவா இல்லை. திருநெல்வேலியில கிருஷ்ணசாமி தானே இருக்கிறாரு. இவர் அவ்வளவா போலி போய் மாஞ்சோலையை எடுத்து பண்றாரு ஆரம்பத்துல. இவர் அவ்வளவா போலியே. ஸோ இவருக்கும் ஒரு ஏரியாவை கன்ஃபைன்மெண்ட், ராஜபாளையத்து சரௌண்டிங்ஸ் திரும்ப அந்த இதுக்குள்ளதான் முடிச்சுக்குது. இது ஏன் சவுத் தமிழ்நாடுல எவ்வளவு தூரத்துக்கு ஒரு மாஸ் மொபிலைசேஷன் வரலின்னா 90 வரைக்கும் ஒரு எக்கானமி எஜுகேஷன்ன்றது ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. இவங்க அவங்க இதில் வீலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால பொருளாதார அடிப்படையில் தான் இவங்க வந்து அடிமையாக இருந்தாங்களே ஒழிய ஒரு அதாவது இவன் என்ன வேணாலும் செய்வான், நம்ம உட்காந்து நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோன்ற அந்த மனப்பான்மை அவங்களுக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. அவங்க எதிர்த்து பேசியிருக்காங்க, எதிர்த்து அடிச்சிருக்காங்க. இப்பயே இந்த இதுலேயே 1994 ஆரம்பிச்ச கலவரம் 2001 முடியுது. ஆரம்பிக்கிறதுன்றது அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு மர்டர்ல இருந்து 2001 நான் இருக்கேன் முடிக்கும் போது. ஏன்னா மதுரையில போலீஸ் ஃபயரிங் ஆகுது சிட்டிக்குள்ள, அதோட அது முடியுது, மேலவளவு மர்டரோட முடியுது. வரிசையா வரேன், சிவகாசி, விருதுநகர், எல்லா இடத்துலையுமே போலீஸ் ஃபயரிங் நடந்திருக்கு, எல்லா இடத்துலையுமே கலவரம் நடந்திருக்கு. எல்லாமே பார்த்துட்டே வரோம் வரிசையா. இதுல வந்து இப்ப ஏன் வரல அப்படின்னா இதுதான் காரணம். பொருளாதாரம் சரியில்லாதப்ப நம்ம ஏன் பொருளாதார நம்மள எம்ப்ளாய் பண்றவன்ட்ட போய் நம்ம ஏன் சண்டை போடணும்ன்றதுல கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. நீங்க சொல்றதுல இருந்து அவங்களுக்கு ரியாக்ஷன் அப்படின்றது எப்பயுமே இருந்திருக்கு. யாரும் வந்து அவங்கள வந்து இது பண்ண முடியாது. இப்ப நார்த் தமிழ்நாடு மாதிரி ரொம்ப டொசைலாவும் ரொம்ப பயந்து முதல்ல ஆரம்பத்துல இருந்தவங்க கிடையாது. நார்த் தமிழ்நாடுல நீங்க படிப்பு தானே உங்களுக்கு நம்ம ஒரு எஜுகேஷன் வந்து தானே ஒரு பெரிய அவேர்னஸ் வந்திருக்குது. தஞ்சாவூர்ல ஒரு லெஃப்ட் மூவ்மெண்ட் ஆரம்பத்துல இருந்தே தூக்கிட்டு வருது அக்ரிகல்ச்சர் கூலிஸை பொறுத்த மட்டும். ஸோ சவுத் தமிழ்நாடுல எனக்கு தெரிஞ்சு சமூக பண்பியல் அந்த மரபு படி பார்த்தோம்னா அவங்களுடைய அடிமையாக அவங்க இருந்தது இல்லை. ஆனா அவங்களுடைய பொருளாதார நெருக்கடி அவங்க ஒரு காம்ப்ரமைஸ் சில இடங்கள்ல பண்ணிக்கிறாங்க. எதிர்க்கிறது நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. நிறைய கொலைகள் நடந்திருக்கு, கலவரங்கள் நடந்திருக்கு, விட்டு நடந்திருக்கு. இஷ்யூஸ் சொல்லிட்டு இருந்தீங்களா? ஆமா. இப்ப அது நம்ம இங்க வந்து இப்ப கரெக்டா இது இவ்வளவும் முடிஞ்சு என்ன பண்றோம், நம்ம ஆகஸ்ட் 31 1995 குடியங்குளம் வருது. ஆகஸ்ட் 31 95. ஆமா, குடியங்குளம் வருது. ஓகே, குடியங்குளத்துக்கு பேஸ் என்ன? எனக்கு தெரிஞ்சு நான் இருந்த போனப்ப 903 ஃபேமிலி இருந்துச்சு குடியங்குளத்துல. 903 ஃபேமிலியும் பிஎல் ஃபேமிலி ஒன்றை தவிர புதுரை வண்ணார் அவங்க அந்த ஊர்ல அவங்க இருந்தாங்க. இதுதான் அந்த ஊரோட கட்டுப்பாடு. அந்த ஊர் நான் சொன்ன மாதிரி ஜியாகிரபிக்கலி புளியம்பட்டியிலிருந்து புளியம்பட்டின்றது அந்த வில்லேஜ் அமங் வில்லேஜஸ் கொஞ்சம் பெரிய வில்லேஜ். அதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தனியா உள்ள பிரான்ச் பண்ணி போனோம். அங்கிருந்து ஒரு ரோடு திருநெல்வேலிக்கு டிஸ்ட்ரிக்ட்குள்ள போய் சேரும், சங்கர் நகர். இந்த 2 ரோடையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா குடியங்குளம் வில் பி கட் ஆஃப். எங்களுக்கு இது தெரிஞ்ச போது எப்படி தெரிஞ்சுன்னா, எனக்கு இது தெரியாது. போலீஸ் வயலன்ஸ் முதல்ல இதோட முடிஞ்சிருச்சு. இதுதான் அங்கனுக்குள்ளேயே நடந்துகிட்டே இருக்கு. நான் சொல்றேனே, ஆலந்தா, சிங்கத்தாக்குறிச்சி, காசிலிங்காபுரம், புளியம்பட்டி, கொடியங்குளம், இந்த மாதிரி 5 வில்லேஜ் அப்படியே போகும். பெரிய பெரிய வில்லேஜ் எல்லாமே, எல்லா இடத்துலயுமே அங்கங்க கலவரம் நடக்கிறது. 2 பேர் இங்க ஆலந்தால ஆரம்பிச்சு ஒரு கபடி மேட்ச்ல ஆரம்பிச்சு இப்போ புளியங்குளம் மாதிரி வந்து விழுகுதா. இங்க 2, அங்க 2, இங்க 2. நான் ஒருட போனப்ப காசிலிங்காபுரத்துல 2 பேரை கொன்னு புளிய மரத்துல கட்டி தொங்க விட்டுருந்தானுங்க. 3-4 பேர்த்த கொண்டு தலையில தொங்க விட்டுருந்தானுங்க, ரத்தம். நீங்க பாத்தீங்க? ஆமா. அப்பெல்லாம் இந்த மாதிரி செல்லுலாம் கிடையாதுல்ல. நம்ம கிளம்பி போனா, எனக்கு அப்ப போட்டோகிராஃபர் கிடையாது. நான் வெளியே இருந்து யாரையாவது இந்த மாதிரி அசைன்மெண்ட்டுக்கு போகும்போது நான் வெளியால யாரையும் கூட்டிட்டு போக மாட்டேன். எவனா போட்டு கொடுத்துட்டோம்னா போறாரு அப்படின்னு. அது இப்ப இருக்கிற நிலவரம் அப்படிப்பட்ட நிலவரம். 144 அங்க இருக்குது. ஷூட் அட் சைட் ஆர்டர்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம பாட்டுக்கு போய் இவன் எவனா ஒருத்தன் நான் அங்க அவர் சார் போறாரு பாருங்க, எவனுக்காக ஒருத்தனை போட்டு கொடு. ஏன்னா அந்த ஊரு அந்த கல்ச்சரு இதெல்லாம் நம்ம யோசிச்சுதான் நம்ம சில விஷயங்களை டிசைட் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம கூட இருக்கிறவங்க. அதனால நான் சில நேரங்களை கூப்பிட்டு போக மாட்டேன், தனியா போயிடுவேன். ஸோ அது நடக்குது. கொடியங்குளம் எப்படி நடக்குதுன்னா, அதுக்கு ஏதாவது பேஸ் இருக்காங்க. அந்த பேஸ் என்னன்னா, இவர் பழவேசம் சாகுறாருல. ஆமா ஆமா, ஆலந்தால. ஆமா. இப்ப அதுக்கு பின்னாடி 6 பேர் சாகுறாங்க. இங்க 3, அங்க 3 விழுதுல. அந்த 3 விழுந்ததுல மறவர்ஸ் 3 பேர் இறந்ததுல அவங்க மர்டரர்ஸ் வந்து கொடியங்குளத்துல தங்கி இருக்காங்க, அவங்கள காப்பாத்துறா மக்கள் அப்படின்னு போலீஸுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வருது. உண்மையாது? இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. ஓகே. அந்த 3 பேர்த்த அப்போ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. இது இப்படி இருக்கும்போது எனக்கு கொடியங்குளத்தை பத்தி எனக்கு நடந்தது தெரியாது. ஏன்னா 2 நாள் ஆயிடுச்சு நடந்துருக்கு.
போலீஸ் அட்ராசிட்டிஸ் எப்படி நடந்திருக்கு. போலீஸ் உள்ள போயிருக்காங்க இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு, யார இந்த 3 பேர்த்தை எடுக்கிறதுக்கு. 3 பேர்த்தை எடுக்கிறதுக்கு உள்ள போனப்ப நைட்டு சாயங்காலமோ என்னமோ போயிருக்காங்க. போனப்ப அவங்க வந்து மறிச்சிருக்காங்க. இப்ப செகண்ட் அது ஆலந்தால ஒரு சோசியல் அப்ரைசிங் மாதிரி மர்டருக்கு கேள்வி கேட்கறதுக்கு எந்திரிச்சாங்கல்ல மொத்தமா மக்கள். இந்தியெல்லாம் இதுக்கு முன்னாடி தனித்தனியா ஒருத்தர் போய் ஃபைட் பண்ணுவாரு, சமூகமாக எழுதுது. இப்ப சமூகமா எழுச்சி படுறது இப்ப கொடியங்குளத்துல வருது. போலீஸை பூராத்தையும் எதுக்குறாங்க. முள்ளு செடியெல்லாம் கட் பண்ணி போட்டு, அந்த 2 ரோடு தானே, 2 செடியும் கட் பண்ணி போட்டு போலீஸ் ஜீப் எல்லாம் உள்ள வராம, இல்ல போலீஸ் வருதுன்னு தெரிஞ்சு வருதுன்னா போட்டு வைக்கிறாங்க. முதல்ல போட்டு வச்சுட்டாங்க, வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஏதோ நடக்குது, எப்படியும் மைக்ரேஷன் சின்ன சின்ன ஊர்ல தெரியும். போட்டு வச்சோன்னா போலீஸ்க்கு கோவம் வருது, என்னடா அவன் ஊருக்குள்ளே உள்ள விட மாட்டானே அப்படின்ட்டு அவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இறங்குறாங்க. உள்ளே இறங்கும் போது முதல்ல ரெசிஸ்ட் ஆகும்போது ஃபயரிங் ஆகுது. ஃபயரிங் வந்து இந்த ஏர்னு அப்போல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ தேவார் என்ன சொல்லுவார்னா, ஒரு கோட் பண்ணுவார், எங்கள் பக்கத்துலேயே நான் நிற்பேன் ஃபயரிங். அப்போ ஏடா கன்று கொடுத்தது என்ன காக்கா சொல்கிறதுக்கா, நேராக புடி படிச்சு பழகு அப்படின்னு என் காதலே நானே கேட்டிருக்கேன். போலீஸ் என்ன வந்து மேலே ஃபயரிங் பண்ணிட்டு ரொம்ப வயலன்ஸ் ஆகும்போது கீழே படுறான், முட்டிக்கு கீழே படுறான். என்னன்னு தெரியல, நான் பார்க்கல, ஐ வாஸ் நாட் ஏ விட்னஸ். பட் ஆனால் 3 பேர் பில்லட் இன்ஜுரிஸ், அதாவது சிம்பிள் இன்ஜுரிஸ் தான், யாரும் சாகலை. ஐ ரெக்கார்ட் இட், யாருமே சாகலை, சிம்பிள் இன்ஜுரிஸ். தே வேர் ரிமூவ் டு த ஹாஸ்பிட்டல். அவங்க அவுட் ஆஃப் டேஞ்சர், அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உள்ளே போனவன் என்ன பண்ணியிருக்கான், ஃபுல்லாக அப்யூஸ் பண்ணிட்டு எல்லாரும். அவங்க கொடியங்குளம் இஸ் எ வில்லேஜ், ப்ராஸ்பரஸ் வில்லேஜ், ரொம்ப வெல்த்தியான வில்லேஜ் அந்த ஏரியாலேயே. அங்கே நான் சொன்னேன்ல, PL 903 ஃபேமிலிஸ் கிட்டத்தட்ட. ஸோ அவங்க வந்து எல்லா முக்காவாசி பேர் 90% ரொம்ப வெல்த்தி பீப்புள். எப்படி வெல்த்தி பீப்புள்னா, அந்த காலத்திலேயே கலர் டிவி வச்சிருந்தவங்க, 95லயே கலர் டிவி யோசிச்சு பாருங்க. எல்லாரும் துபாய், குவைத்து அங்கே வேலை செய்கிறவங்க. என்ன வேலை தெரியுமா, எலக்ட்ரீஷியன், போல் நடுறது, எலக்ட்ரிக் ஒயர் இழுக்கிறது, இதுதான். அவங்க அங்கேருந்து இங்கே காசு, நல்ல காசு அவங்களுக்கு. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த இது பேங்க்ல டெபாசிட் ஆகுது இல்லையா, அதெல்லாம் இவங்களுக்கு கண்ணு ஊத்திட்டு தான் இருக்கு. ஏன்னா பேங்க்ல வேலை செய்யறவங்க எவன் வேலை செய்யறான்னு தெரியாது. அவன் எவனா ஒருத்தன் என்னடா கொடியங்குளத்துக்காரனது, கொடியங்குளத்தின் மீது ஒரு வெறுப்பு அப்படின்றது இருந்துக்குள்ள இந்த அதர் கம்யூனிட்டிஸ்க்கு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா தேர் வெல் ஆஃப் பீப்புள், எல்லாம் 2 வீலர் வச்சிருக்கான், எல்லாருமே நல்ல குடிசை வீடு கிடையாது, ரொம்ப ரேரா தான் குடிசை வீடு இருக்கு. எல்லாமே டைல்டு ஹவுஸ், எல்லாமே டிவி வச்சிருக்காங்க, கலர் டிவி, பிளாக் அண்ட் ஒயிட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஊர்ல ஒரு சின்ன குட்டி வீட்லயே போஸ்ட் ஆஃபீஸ் அந்த காலத்துல இருக்கும். ஏன் இருக்கா, சினிமாலெல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். உங்களை மாதிரி 90 2000 கிட்ஸ் சினிமாவில் பார்ப்பீங்களா, ஒரு வில்லேஜ்ல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், கவர் கொடுப்பாரு, ஃபோன் வேணுன்னா STD ட்ரங்க் கால் புக் பண்றதுக்கு ஒரு வீடு இருக்கும். அது எனக்கு இன்னும் நான் பேர் யார், கணேசன் பேரு. கொடியங்குளத்துல அப்படி ஒரு ஆள் இருந்தார். அந்த ஊருக்கு எதுக்குன்னா, எங்கேயுமே இல்லாத ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி ஒரு இடம் ஒரு வீட்டுக்குள்ள வச்சு ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அங்கே எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மணி ஆர்டர் அனுப்புறது, தபால் போடுறது எல்லாம். ஸோ இந்த வில்லேஜோட பொருளாதாரன்றது ஒரு கண்ணை உறுத்தலாவே சுற்றி இருக்கிற மக்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. இது வந்து எப்படி பிரதிபலிக்குதுன்னா, அந்த காலத்தில் ஒரு இது எடுக்கிறாங்கன்னா, போலீஸ் ஃபோர்ஸில் அப்போல்லாம் வந்து மரவாஸ் தேவர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, ரெக்ரூட் ஆகுறாங்க. அது எப்படி ஆகுறாங்க, 1970-75 எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் பொன் பரமக்குரு இருந்தார்ல, உங்களுக்கு தெரியாது. அவர் பரமக்குருன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் டிஜிபியா இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் ஒரு மரவா கேஸ்மேன். அவர் நிறைய ரெக்ரூட் பண்ணதாக ஒரு விஷயம் சொல்றாங்க. 1975 to 1970-75 ஃபுல்லாக அவங்கெல்லாம் என்ன, சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள் எல்லாருமே வராங்க. இப்போ இவங்க பூராமே சவுத்து பூராமே இவங்க தான் இருக்கிறாங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தலித்தோ பிஎல்ஓ அங்கே போலீஸ்ல இருந்து ரொம்ப ரேர். ஒரு 100 பேர்த்துல 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. ஸோ காஸ்டிஸ்ட் மைண்ட் செட், அதாவது ஜாதிய மனப்பான்மைன்றது உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு இருக்கிறதுனால இது வந்து ஒரு விதத்துல ஒரு இரிட்டேஷனா மாறுது. அவன் 2 வீலர் வச்சிருக்கிறான், இவன்லாம் 2 வீலர். ஏன்னா நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, மறவர் சைடோ எல்லாம் எல்லாரும் பெரிய பெரிய பொண்ணைகளோ சினிமாவில் காமிக்கிற மாதிரி இங்கேருந்து எட்டி பார்த்தா அந்த மலை வரைக்கும் இடம் தான், நீ நடந்து கூட போக முடியாதுன்னு சொல்றதெல்லாம் கிடையாது. அவனுங்களும் 1/2 ஏக்கரு 3/4 ஏக்கரு 1 ஏக்கரு 2 ஏக்கர் 1/2 ஏக்கர்னு வச்சிருந்த. ஆமா, அதெல்லாம் ரொம்ப ஒன்றும் பெரிய சூப்பர் எக்கனாமிக் பவர்ஸ்லாம் அவங்க கிடையாது. ஆனா இவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க. அது இருக்கிறதுனால இவங்க அங்க வேலை செய்யறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அது லேண்ட் லார்டுன்னும் போது தஞ்சாவூர் மாதிரி லேண்ட் லார்ட்ஸ் கிடையாது.
தஞ்சாவூர்லாம் பயங்கர மூப்பனார் மாதிரி பெரிய பெரிய லேண்ட்லார்ட்ஸ்லாம் கிடையாது. இது ஸ்மால் டைம் லேண்ட்லார்ட்ஸ். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு நீங்க சொல்றதை இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி அவங்களை கட்டுப்படுத்தி வச்சிருந்தது பொருளாதாரம் அவங்க கிட்ட. ஆனா இந்த கொடியங்குளம் டைம்ல வந்து அவங்கள்ட்ட பொருளாதாரம் அப்படியே மாறுதுன்றது இவனுக்கு கோவம் வருது. ஏன்னா இவன் வேலை செய்யறவன் வேலை செய்ய வர மாட்டேங்கிறான். நம்ம இடத்துல வந்து உழுகணும், களை எடுக்கணும், நாட்டு நடணும், நம்ம கொடுக்குற நெல்லை வாங்கிட்டு போகணும், இல்லை நம்ம கொடுக்குற அரிசியை ஏதோ கொஞ்சம் வாங்கிட்டு போகணுன்ற அங்கே போயிட்டு வரான். இங்கே ஒரு பைக்கில் டூ வீலரில் போகிறான், செருப்பு போட்டு போகிறான். ஊரு பூரா அவங்களே உட்காந்து வீடு கட்டியிருக்கானுங்க, டிவி வச்சிருக்கானுங்க, நம்மகிட்டே இல்லையா அப்படின்றான். அந்த ஒரு ஆதங்கமும் அங்கே இருக்கிற. என்ன பண்ணாங்க சார் போலீஸ் அங்கே இவங்க உள்ளே போனவன் என்ன பண்ணிட்டான், இதெல்லாம் இதுதாங்க தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைம். இதையும் நம்ம நோட் பண்ணணும். குடியங்குளம் தான் வந்து ஒரு பொருளாதார மேன்மையை உடைக்கிறதுக்கு எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களோட பொருளாதார அந்த அந்த மேல வர்ற ஒரு எழுச்சியை அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா இவன் நமக்கு எப்பயுமே அடிமையா இருப்பான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் அதை இறக்குறான். பட் அன்பார்ச்சுனேட்லி ஐ டெல் யூ, எஸ்பி இஸ் ஏ நார்த் இந்தியன். அதனால நம்ம அவ்வளோ இல்லை. ஆங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் தான். அப்போ அங்கே இருக்கிற மணியாச்சி போலீஸ் ஸ்டேஷன், அங்கே இருக்கிற புளியம்பட்டி போலீஸ் போஸ்ட்டு, இல்லை பக்கத்தில் இருக்கிற நாரைக்கிணறு, பக்கத்தில் இருக்கிற அங்கங்கே இருக்கிற அவங்க தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க தான் அவங்க நித்தியம் தினம் இந்த மக்களோட டீல் பண்ணுறவங்க. ஸோ எஸ்பி எப்பயும் போல மாட்டிக்கிட்டேன், அது வேற விஷயம். இப்போ வந்து ஏன்னா தமிழ்கான ஒரு எஸ்பியாக தான் நான் சொல்லியிருப்பேன், என்ன இது ஏன் அவனுக்கு வந்து இது ஏன் விட்டான்னு நம்ம கேட்டுப்போம். இஸ் அ நார்த் இந்தியன். இந்த டைனமிக்ஸ்லாம் எவ்வளோ தெரியும்னு எனக்கு அப்போ தெரியல. ஸோ இதை நம்ம டோட்டலி நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேட் பண்ணலைனாலும் சில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய விஷயம். ஆனால் லோக்கல் இன்ஸ்பெக்டர்ஸோ டிஎஸ்பிஸோ தான் லீட் பண்ணுறான். அந்த ஏரியாக்காரன், அந்த மண்ணின் மைந்தர்கள், அவனுக்கு தெரியும்ல ஒருத்தருக்கு ஒருத்தன் யாருன்னு, அதெல்லாம் நல்லா ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். ஸோ அந்த வீடுகளை டார்கெட் பண்ணுறாங்க. பூரா டிவி செட்டு படம்லாம் இருக்குது, எல்லாத்தையும் உடைச்சி காலி பண்ணிட்டு அவங்களுடைய, அதாவது இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அவங்க எந்திரிக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அவன் உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து ஒரு வீடு கட்டினதை நீங்க போய் டைல்ஸை உடைச்சிக்கினா, டிவியை உடைச்சிக்கினா, உட்டன்சில்ஸ்லாம் சாப்பாட்டு பாத்திரங்களெல்லாம் நசுக்குனீங்கன்னா, அரிசி, ஆமா அரிசி உளுந்து அந்த மளிகை சாமான்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்து, கொஞ்சோண்டு லேண்ட் இருக்கு குடியங்குளத்துல, அந்த அது மானம் பார்த்த பூமி, அது இட்ஸ் நாட் எ ரிவர் இரிகேஷன். அதில் வச்சிருக்கிற விதை நெல், கிளை நெல், ஃபெர்டிலைசர், யூரியா எல்லாத்தையும் கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. ஒரே ஒரு கிணறு குடி தண்ணீர் கிணறு, அதில் கொட்டிட்டாங்களா. இப்போ நீங்கள் வந்து யூ ஆர் இம்மொபிலைஸ்ட் டோட்டலி இல்லையா. ஒரு நாள் ஆயிப்போச்சு, இது வெளி உலகத்துக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி டெலக்ஸ் ஆஃபீஸ் போகிறேன், டெலிகிராம் ஆஃபீஸ். எங்களுக்கெல்லாம் எப்போ அந்த காலத்தில் எப்படின்னா ஃபோன் கிடையாது, மொபைல் கிடையாது, வீட்டில் இருந்து தான் ஃபோன் பண்ணணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், டெலகிராஃப் ஆஃபீஸ் போய் அங்கே உட்காந்து டைப் அடிப்போம். அந்த டெலகிராஃப் மிஷினில் உட்காந்து அடிப்போம். கவர்மெண்ட்டோட, இந்தியன் கவர்மெண்ட்டோட டெலகிராஃப், போஸ்டல் அண்ட் டெலகிராஃப் ஆஃபீஸ். அங்கே போய் அடித்தோம்னா எல்லா ரிப்போர்ட்டும் மெட்ராஸ் ஆஃபீஸ்க்கு ரிசீவ் பண்ணுவாங்க, அவங்க போட்டு விட்டுவாங்க. அந்த மாதிரி நான் அடிக்க ரொட்டீன் ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு போகும்போது அங்கே ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் வந்து சிபிஎம் காரர், போஸ்டல் அந்த எம்ப்ளாயிஸ் யூனியனை சேர்ந்தவர், டெலகிராஃபிஸ்டாக. அன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு நான் போகிறேன். இல்லைங்க இங்கே பாருங்க அப்படின்னு ஒன்று கொடுக்குறாரு. யாருமே உள்ளே விட மாட்டாங்க, இட்ஸ் ப்ரொடெக்டட் ஏரியா. என்னை மாதிரி ஆளுங்க, நாங்கள் ஒரு பாஸ் வச்சுருப்போம், இந்த மாதிரி ஒரு பாஸ் வச்சுருப்போம். அந்த பாஸை காமிச்சோம்னா அது கொஞ்சம், அப்போல்லாம் மீடியானா ஒரு 10 பேர் 7 பேர் 5 பேர் தான் இருப்போம், பெரிய மரியாதையாக இருக்கும், எல்லாம் ரொம்ப மதிப்பாங்க. எல்லாரும் கலெக்டர்லாம் எந்திரிச்சு நின்று கும்பிடுவார். அதனால அது ஒரு மாதிரியான காலம். அப்போ வந்து அவர் வந்து சார் இங்கே பாருங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு சிஎம்முக்கு, பிரசிடென்ட்டுக்கு, பிரைம் மினிஸ்டர் 3 தந்தி அந்த மக்கள் எழுதியிருக்காங்களா. அதில் என்ன தந்தியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, போலீஸ் அராஜகம், அட்ராசிட்டிஸ், ப்ளீஸ் சேவ் அஸ் அப்படின்னு ஒரு தந்தி, கொடியங்குளம் மக்கள் அப்படின்னு இருக்கு. இது நான் லா அண்ட் ஆர்டராக தான் முதல்ல பார்க்குறேன். எனக்கு கொடியங்குளம்னா அந்த என்ன ஜியாகிரபி என்ன ஏது இதெல்லாம் போயிட்டு வந்த பிறகு தானே சொல்கிறேன். என்ன அப்படின்னு, இது அந்த ஊரில் இருக்கிறவர் தான் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் கணேசன்றவர், இவருக்கு அவர் தெரிஞ்சவர். அவர் போட்டு கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சார் எல்லாம் பெரிய பிரச்சனையாயிடுச்சு சார், நான் பேசுகிறேன்னு சொல்லாங்க, நான் கவர்மெண்ட்டில் இருக்கிறேன், வில்லேஜுக்குள்ளேருந்து பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க, சரின்னு வச்சுருங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, நம்ம போயிட்டு வந்துடலாமே, நீங்கள் போய் பண்ணணும். அவர் தான் சொல்கிறார், நீங்கள் போய் பண்ணணுங்க, என்னங்க அது அநியாயம் அப்படின்றாரு. சரி போவோம். ஆனால் எப்படியா போகிறது, எங்கே இருக்குது ஊருன்னு எனக்கு தெரியாது. இல்லை இந்த மாதிரி திருநெல்வேலியிலேருந்து அப்படி போய்
நம்ம உள்ள கட் பண்ணி உள்ள ரிமோட் கார்னருக்கு போகணும் அப்படின்னு. சரி போகலாம், எப்படி சரி நான் போகிறேன் அப்படின்னா, அதுக்குள்ளேயும் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா சிபிஎம் ஆஃபீஸு. அப்போ இங்கே மிஸ்டர் பி சம்பத், இப்போ சென்ட்ரல் கமிட்டி மெம்பரு, தமிழ்நாடு அன்டச்சபிலிட்டி எராடிகேஷன் கமிட்டியோட இதெல்லாம் இருந்தார். அவர் தான் அங்கே தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி சிபிஎம்முக்கு. அவருக்கு இவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. அவருக்கும் அவர் என்ன சொல்லிட்டாரு, சரி போவோம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னா, இவர் இளங்கோ வரேன்றாரு. அப்போ நான் இன்டூ ரிப்போர்ட்டர்னா அது ஒரு எல்லாரும் ஒன்று ஓ எஸ் நோ ப்ராப்ளம்னு சொல்லி விடிய காலையில் 3 மணிக்கு ஒரு அம்பாசிடர் வண்டி அதை எடுத்துட்டு வீட்டு வாசலில் வந்து நிறுத்தினாங்க. 3 மணிக்கு அங்கே ஏற்கனவே 5 பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க. சரி நானும் ஒரு 6வது ஆளாக அந்த அம்பாசிடர் வண்டியில் ஏறிட்டு குடியங்குளத்துக்குள்ள, ஏன்னா 144 ஷூட்டட் சைட் ஆர்டர்ஸ் எல்லாமே கலவரம் நடந்துட்டு இருக்கு. வீடுகள்லாம் எரிஞ்சு கிடக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் சிங்கத்தாக்குறிச்சியில் ஒரு 100 வீடு குடியங்குளத்தில் நடந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. குடியங்குளத்து ஆலந்தாலேருந்தே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. எல்லாம் அங்கங்கே ஒரே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடான்னு ஒரு காலத்தில் யோசிக்க தோணும். தமிழ்நாடா எப்படி அப்படின்னு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் வீடு எரிஞ்சு கிடக்கு, எங்கே பார்த்தாலும் வீடு காலியாக கிடக்கு, யாருமே இல்லை, எல்லாம் டிசலோட், எல்லாம் டெசல்யூட் பிளேசஸ், வில்லேஜஸ், ஹவுசஸ், அப்படி இருக்கிற அந்த ஏரியாவே ஒரு மாதிரியா இருக்குது. சரி நம்ம அங்கே போகணுன்னா எல்லாம் 144 இன்னும் 3 மணிக்கு போயிட்டோம். போயிட்டு திருநெல்வேலி வழியாக அந்த ரோடு வழியாக வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிட்டான் டிரைவர். அவங்களுக்கு அவங்க கட்சி ஆளுன்றதுனால அவருக்கு தெரியும். கூட்டிகிட்டு போய் இறங்கி காலை நான் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருந்தேன். இறங்கினோன்னே நாய் கடிச்சு போச்சு உள்ள. அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் டாக். அப்படியே அங்கே ஒரு கிளவியமாக கொண்டு வந்து சுண்ணாம்பு எடுத்து கொண்டு வந்து வச்சிருச்சு. எனக்கு அதே பாதி உயிர் போயிடுச்சு. இன்னும் நாயை கடிச்சிருச்சே, நம்ம எங்கடா போய் என்ன பண்ண போகிறோம். ஏன்னா வண்டி போயிடுச்சு. போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் வரேன் இருக்கான். அது வரைக்கும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா குழுவா ஃபேக்ட் ஃபைண்டிங் அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க. நான் இந்த பக்கம் தனியாக வந்துட்டு ஃபுல்லாக எல்லாம் விசாரிச்சா இந்த மாதிரி எல்லாம் டேமேஜ். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த இடத்துல? அது எப்படின்னா ஒரு ஆர்மி வந்து ஒரு ரன் ஓவர் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு டவுனை. நம்ம காசா இருக்குல்ல, நம்ம இப்போ விஷுவல்ஸ் பார்க்குறோம்ல, அதாவது எரிக்காமல் இந்த மாதிரி பாம்லாம் போடாமல் உடஞ்சி கிடஞ்சி மக்கள்லாம் எல்லாம் வெளியே தான் இருக்கணும். அப்படி போலீஸ் ரைட் பண்ணிட்டு போயிட்டாங்களா இல்லை அந்த கண்ட்ரோல் தான் இருந்தாங்க? போயிட்டாங்க. யார் இருக்கல. ஏன்னா வில்லேஜர்ஸ் எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மொத்தமாக மொபிலைஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிக்க அவங்க இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வித்ரா பண்ணி பக்கத்தில் புளியம்பட்டி அங்கே போய் உட்காந்துட்டாங்க. எல்லாரும் அங்கே கேம்ப் போட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், நான் உள்ளே போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் 5 மணிக்கு 5:30 மணிக்கெலாம் வந்துருச்சு கார். 5 மணிக்கெலாம் வந்தோன்னே நாங்கள் கிளம்பி திருப்பி போயிட்டு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணிட்டேன். இந்த மாதிரி போலீஸ் அட்ராசிட்டிஸ் இன் தலித் வில்லேஜ் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன், பின்னாடியே டாக்டர் சுந்தரம்னு ஒருத்தர், இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, டாக்டர் சுந்தரம்னு இருக்கார். அவர்கிட்ட போய் ரேபிஸ் இன்ஜெக்ஷன் 5 ஷாட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்து அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் 10 மணி நேரம் ஆச்சே பரவாயில்லையா அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி அப்படின்ட்டு அவர் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரேபிஸ் ஷாட் ஒன்று கொடுத்துட்டாரு. அதை போட்டு வந்து அப்போ தான் உட்காந்தேன். அடுத்த வந்து ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துட்டு ஆச்சா. அடுத்த நாள் காலையில் ஹிந்துவில் போலீஸ் அட்ராசிட்டிஸ் இன் வில்லேஜ், இவ்வளோ பெரிய ரிப்போர்ட். சின்னது தலித் வில்லேஜ். பட் அதுதான் ரொம்ப முக்கியமான, எனக்கு அதில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன். என்னன்னா துண்டா போட்டு வச்சிருக்காங்க. நம்ம உள்ள போய் கஷ்டப்பட்டு நாய்க்கடிலாம் பட்டு ஒன்று பண்ணிட்டு வந்தோம்னா உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வெளியே கொண்டு வரோம். இது என்னன்னா அங்கே ஏற்கனவே அதுக்குள்ளே நான் வெளியே கிளம்பும் போதே அங்கே ஒரு நிருபர்லாம் இருந்தார். ஒருத்தர் நிருபர்னா அவர் எப்படின்னா ராஜன் ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படின்னா அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்து அவர் வந்து அடுத்த நாள் அங்கேயே வந்துட்டாரு. பட் அவர் வெளியே அவருக்கு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ண முடியல, இல்லைன்னா அவரும் கொடுத்துருப்பார் பாவம். அதனால இப்போ என் ரிப்போர்ட் மட்டும் தான் ஃபர்ஸ்ட். நீங்கள் அப்படி கையாளி எழுதி நான் உடனே அனுப்பிச்சிட்டேன். அது வந்துருச்சு. இவர் அடுத்து 2 நாள் கழிச்சு வந்து 3 நாள் கொடுத்தாரு. அது நல்ல ரிப்போர்ட், பியூட்டிஃபுல் ரிப்போர்ட்டாக கொடுத்தாரு. இதுக்குள்ளேயே கிருஷ்ணசாமி என்ன பண்ணார் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல அப்போ பேஸ் அவருக்கு இதை பார்க்குறாரு, எங்கள் ரிப்போர்ட்டையும் பார்க்குறாரு. எடுத்து என்ன பண்ணாரு, ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாரு இந்த ரிப்போர்ட்டு. ப்ளஸ் அவர் அங்கே அவர் தான் முக்கியமான, அவரோட அஃபிடாவிட்டாக ஃபைல் பண்ணி சும்மா இதை ஒரு அகாடமிக் ரெஃபரன்ஸாக சேர்த்துடுறாரு. ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப வெரி சிவியர் ஸ்ட்ரிக்சர்ஸ் ஜெயலலிதா கவர்மெண்ட் மேலே பாஸ் பண்ணிட்டாங்க. இம்மீடியட்டாக எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணணும், லாஸ் எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணணும், எல்லா ஃபேமிலியும் நேரில் போய் பார்க்கணும், இம்மீடியட்டாக நீங்கள் அதை பண்ணுங்க, தண்ணியை கொடுக்கணும். தண்ணிலாம் இல்லையே, தண்ணி இல்லை, ரைஸ் இல்லை, எல்லாமே கெடுத்து போயிடு, எல்லாத்தையும் தூக்கி இதில் போட்டாங்கல்ல, பட்டி கிடக்குறாங்க அப்படி இப்படின்னு. இப்போ எனக்கு இது நான் கொடியங்குளம் போகிறதுன்றது எனக்கு ஃப்ரீக்வெண்ட் ஆயிடுச்சு. இப்போ அவங்க அந்த ஊரே என்னைய நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட தான் எதாவது வெளி உலகத்துக்கு பேசுறதுனா என்கிட்ட தான் பேசுவாங்க. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கொடியங்குளத்தை சொல்கிறதுனா, இமானுவேல் பேரவையில் சந்திரபோஸ்னு ஒருத்தர் இருக்கிறார்.
அவர் இப்போ இல்லை, தவறிட்டார். இப்போதான் தவறினார். நீங்கள் கேட்டீங்கல்ல, நீங்கள் கேட்டது வந்து பசுபதி பாண்டியன், ஜான் பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணசாமி கேட்டீங்க. இவங்க தான் நம்ம இந்த காலத்தில் தெரியுது. ஆனால் கீழே பரமக்குடி கலவரத்துலேருந்து, பரமக்குடியிலேருந்து முதுகுளத்தூர், பரமக்குடி அங்கெல்லாம் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். கமுதி இங்கெல்லாம் வேலை செஞ்சு அமைதியாக மக்கள் மத்தியில் வேலை செஞ்சவர் இம்மானுவேல் பேரவையோட சந்திரபோஸ். எந்த விதமான பப்ளிசிட்டிக்கும் வரமாட்டார். இவர் அங்கே இருக்காரு, கொடியங்குளத்துக்குள்ள. எங்க இருந்து பாருங்க, பரமக்குடியிலேருந்து. என்ன தோழரை இங்கே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா கம்யூனிட்டி ஃபீஸ்ட். ஊர்லேருந்து எல்லாரும் கொண்டு போலீஸ் வித்ட்ரா, ஹைகோர்ட் வந்த பிறகு போலீஸ் வித்ட்ரூ. ஓகேயா, போலீஸ் வித்ட்ரா ஆயிடுச்சு. இப்போ எல்லா தலைவர்களும் வராங்க, பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் வராங்க. அதுக்கப்புறம் மொத்த தமிழ்நாட்டு எல்லாரும் யாரு, நீங்க நம்ப மாட்டீங்க, மிஸ்டர் ராம்தாஸ், டாக்டர் ராம்தாஸ் வந்துட்டு போறாரு. அப்போ எல்லாரும் அந்த ஆமா டாக்டர் ராம்தாஸ் வந்தாரு. பசுபதி பாண்டியன், ஜான் பாண்டியன் எல்லாமே பாராளுமன்ற கட்சி ஆரம்பிச்சப்போ அவங்க அங்க கூட இருந்தவங்க. ஆமா, அவங்க ராம்தாஸ் வந்துட்டு போனாரு. இவரு சுப்பிரமணிய சாமி வந்துட்டு போனாரு. ஆமா, சுப்பிரமணிய சாமி வந்துட்டு போனாரு. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, இவங்க இந்த இது வந்து எல்லாரும் வந்து எல்லாம் இந்த மாதிரி கவர்மெண்ட் இஸ் டோட்டலி ஆன்டி தலித் போட்டு எழுதிருக்கேன். கவர்மெண்ட் இஸ் டோட்டலி ஆன்டி தலித், அதனால இம்மிடியட் டிஸ்மிஸ் பண்ணணும், அப்படி இப்படி எல்லாம் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இப்போ அரசியல் சைடில் அது நடந்துகிட்டு இருந்துச்சு. இவங்க ஆனால் உள்ள வில்லேஜில் கம்யூனிட்டி லஞ்ச் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அதாவது அங்கங்கே ஊருக்குள்ள இருக்கிற எல்லா மக்களும் கொண்டு வந்து அரிசி பருப்பு எல்லாம் கொண்டு வந்து கொடிய மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதை எல்லாரும் மொத்தமாக கொட்டி சமைக்கிறது ஒரு இடத்துல வச்சு. அதை பூராமே நம்ம இவர் சந்திரபோஸோட உள்ளுக்குள்ள நடந்தது பூரா சந்திரபோஸோட. அரசியல் வந்தது நம்ம அதில் லைவ் பெருசாக இது பண்ணது டாக்டர் கிருஷ்ணசாமி. அதுக்கப்புறம் சந்திரபோஸ் ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அவர் வித்ட்ரா பண்ணிட்டார். கிருஷ்ணசாமி ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிட்டார். கிருஷ்ணசாமி சொல்கிறது தான் கேட்பாங்க. அதுக்கப்புறமே கிருஷ்ணசாமி சொல்கிறது தான் கேட்பாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன சொன்னாலும் அந்த வில்லேஜே கேட்டு. ஜெயலலிதா பார்த்தாங்களா அந்த மக்களை? அதுக்கு வாங்க. இது இப்படி நடந்து முடிஞ்சு நம்ம ரிப்போர்ட்லாம் போட்டோம். அப்புறம் முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு பெரிய த்ரெட் இருந்துச்சு. அதையும் நம்ம பெருசாக பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இது ஒரு பாயிலிங் பாயிண்ட் ஆச்சு. ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதம் கழிச்சு 3 மினிஸ்டர் அனுப்புறாங்க, போய் சமாதானப்படுத்திட்டு வாங்க. கண்ணப்பன், அப்போ கண்ணப்பன் அங்கே இருக்கிறார். இப்போ இருக்கிற ராஜகண்ணப்பன், நாகூர் மீரான், இன்னும் ஒரு மினிஸ்டர், 3 பேரும் போகிறாங்க. ஆனால் வில்லேஜஸ் ஜஸ்ட்டு வெளியே போயான்னு ஒரே கோஷம், உள்ளுக்குள்ளேயே வரமுடக்கூடாது. இல்லை நாங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் வீட்டை பூட்டிட்டு எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. ஸோ என்டையர் வில்லேஜ், நான் அவங்க மினிஸ்டர் கவர் பண்ணுறதுக்கு போய் நிற்கிறேன், ஒரு ஆள் இல்லை வில்லேஜுக்குள்ள. பாருங்க, யோசிச்சு பாருங்க, 900னா எப்படியும் 1000 வில்லேஜஸ், 1500 பேர் இருந்திருப்பாங்க, ஒரு ஆள் கிடையாது. அப்படியே வீடெல்லாம் திறந்து கிடக்கு, எல்லாம் போயிட்டாங்க. ஊரை விட்டு எல்லாம் காடு கழனி அந்த பக்கம் போய் இறங்கி நின்றுட்டாங்க. இவங்க 3 பேரும் ஒன்றும் பண்ண முடியல, ஃபெயில்டு. ஸோ இந்த விஷன் ஃபெயில்டு. ஸோ திரும்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு 96 எலெக்ஷன் 95ல் இந்த அம்மா அவங்க ஒரு இந்த இஷ்யூல சசிகலாவை பத்தி நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட இந்த பிரச்சனையிலேயே அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு, ஒரு ஹேண்ட் இருக்குன்ற மாதிரி சொன்ன. அதெல்லாம் நீங்க அங்க கவர் பண்ணும்போது அந்த மாதிரி உங்களால அப்படி ஏதாவது நாங்க உண்மையிலேயே நாங்க அப்படி நினைக்கலன்னு இல்லை, தெரியல. ஆனா ஒண்ணு சொல்றேன், சசிகலாவோட ரிலேட்டிவ் தான் கலெக்டரா இருந்தார், பன்னீர்செல்வம், அந்த நேரத்துல. ஓகேயா? மற்றது ஆடியன்ஸா அவங்க பார்த்துக்கிட்டாங்க. சசிகலாவோட ரிலேட்டிவ் பன்னீர்செல்வம் இருந்தாரு. அப்புறம் இந்த கொடியங்குளம் வந்து பிரச்சனையானோன்னே அவரை மாற்றினாங்க. மாற்றின பிறகு ராஜகோபால்னு ஒருத்தர் இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு பேசிகிட்டு இருக்கிறார்ல, ஓகே, டிவிலாம் உட்காந்து, அவர் கலெக்டராக வந்தார். 15 நாள் தான் இருந்தார் அவரும் ஈ ஆல்சோ குட் நாட் சால்வ் த இஷ்யூ. ஸோ அவரையும் மாற்றினாங்க. வேற ஜோதி ஜெகராஜனை கொண்டு வந்தாங்க. அவர் வந்த பிறகு தான் கொஞ்சம் செட்டில் ஆச்சு. அவர் ஜோதி ஜெகராஜன் வந்தார், சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருந்தார். 2 பேர் வந்து பழைய ஆட்கள். அவங்கெல்லாம் ரொம்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அவங்களெல்லாம். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க அந்த ஃபீல்டில். அவங்கெல்லாம் நல்லா பண்ணாங்க. ஜெயலலிதா வராங்க, எலெக்ஷனுக்கு வரல, எலெக்ஷனுக்கு முன்னாடி வராங்க. கொஞ்சம் வந்து அந்த வெல்ஃபேர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க இந்த அம்மா வராங்க. ஏடிஜிபி தான் பண்றாரு. அப்போ ஏடிஜிபி வந்து தேவாரம் இல்லை எல்என்ஓ. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகி போச்சுன்னா, இந்த அம்மா வந்தது அந்த வில்லேஜ், ஆலந்தா வில்லேஜில் இருந்து குடியங்குளம் விட்டு திருநெல்வேலியில் போய் தங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அந்த ஏரியாவே கருப்பு கொடியை கட்டிட்டு வீடெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ப்ரொட்டஸ்ட். அது எப்படி ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா, 2 கம்யூனிட்டியும் போயிட்டாங்க, 2 காஸ்ட் குரூப்பும் போயிட்டாங்க. ஏன்னா 2 காஸ்ட் குரூப் எப்படிப்பா ஏமாத்திட்டாங்க? என்ன எக்ஸாக்ட்லி நீங்க பாயிண்ட் பிடிச்சிங்க. ஏன்னா தலித்
பிஎல் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து எங்கள் கவர்மெண்ட் கிடையாது, நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சசிகலா கவர்மெண்ட்டு அப்படின்னு அவங்களுக்கு வெறுப்பு. ஏற்கனவே போலீஸ் அட்ராசிட்டிஸ் அவங்க மேலே நடக்குது, நாங்கள் நிறையா பாதிக்கப்பட்டோன்றாங்க. மறவாசை அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, நாங்கள் ப்ராப்பர்ட்டியை லாஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறையா இப்போ ப்ராப்பர்ட்டி இல்லாதவனுக்கு அழியிறது கஷ்டம், ப்ராப்பர்ட்டி இருக்கிறவனுக்கு தானே சீக்கிரம் அழிஞ்சு போகும். அப்புறம் எங்கள் வீடெல்லாம் காலி ஆயிடுச்சு, நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டோம், நிறையா பேர் நாங்கள் அவங்க ரிட்டாலியேஷனை நீங்கள் கட்டுப்படுத்தலை அப்படின்னு அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஆகும். ஸோ இவங்க 2 பேருமே இல்லாதனால அங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கங்கே கொஞ்சம் பேர்த்த நிறுத்தி வச்சு ஒரு நாம்கே வாசுக்கு இந்த அம்மா போகிறாங்க, 5 பேர் இருக்கான். அடுத்த ஊரில் போகிறாங்க, 5 பேர் இருக்கான். அந்த ஊரில் போகிறாங்க, அது கட்சிக்காரன் 5 பேர் இருக்கான். அவ்வளோதான். ஆறுமுக நாயனார்னு ஒரு எம்எல்ஏ கூடயே வந்திருந்தார், அவர் இருந்தார், அவர்லாம் பண்ணார். பட் ஆனால் அந்த அம்மாவோட ட்ரிப் வந்து ஃபெயிலியர், டோட்டலி ஃப்ளாப். அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, எலெக்ஷன் டூர் வரும்போது தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாதிரி ஏரியா எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாங்க. தேவர் எங்கே டாமினேட்டாக இருக்காங்களோ அந்த ஏரியாவுக்கு போயிட்டாங்க. இது ஒரு 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 ரொம்ப திமுக எப்படி இந்த இஷ்யூ இப்போ திமுக வரீங்கல்ல, திமுகவுக்கும் இதே ப்ராப்ளம் தான். திமுக வந்து அவங்க என்னன்னா, அவர் கலைஞர் இருக்கிறாரு, 96 வராரு, அவரோட வேனில் நான் போகிறேன். அப்போல்லாம் அந்த டிவி மீடியாலாம் கிடையாது, இண்டு ரிப்போர்ட்ன்ற முறையில் நான் போகிறேன். அவர் வேன்லேயே உட்காந்துருக்கேன். திருநெல்வேலிக்கு போனோம். ஏன்னா என்னுடைய திருநெல்வேலி கரஸ்பாண்டண்ட் அப்போ வந்து ஒரு மாதம் என்னமோ ஃபாரின் போயிட்டார். அதனால் எனக்கு திருநெல்வேலியும் சேர்த்து தான் நான் எலெக்ஷனை பார்த்துக்கிட்டு இருந்தேன், தென்காசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். போகும்போது வல்லநாட்டில் வந்து தொண்டர்கள் திமுக கொடியை வச்சுட்டு நின்னாங்க. இவர் என்ன பண்ணிட்டாங்க, டிரைவர் என்ன பண்ணிட்டாரு, அது வேன் அது அப்படி போய் நிறுத்திட்டான். நிறுத்தினோடனே இவர் இந்த பக்கம் உட்காந்துருந்தாரு, நாங்கள் பின்னாடி உட்காந்துருக்கேன். கோபால்னு ஒரு டாக்டர் இருந்தார், இப்போ அவர் இல்லை, கலைஞரோட டாக்டர் கோபால், நான், அவங்க மேடம் கனிமொழி இருந்தாங்க. அப்போ அவங்க ஹிந்துலேயே வேலை செய்கிறாங்க. ஓகே ஓகே. அவங்க அப்பாவுக்கு துணைக்கு வராங்க. நான் அப்போ சரி ரிப்போர்ட்டர், அவரோட தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலிக்கு கவர் பண்ணுறதுக்கு அவரை சேஃப்டி, எங்கள் இதில் எப்பயுமே சொல்லுவோம், பெரிய லீடர் போகும்போது சேஃப்டி கவரேஜ் வேணும், ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னா அந்த அப்படின்றதுனால நாங்கள் கூடயே போயிட்டே இருப்போம். அந்த ராஜீவ் காந்திக்கு அப்புறமே எங்களுடைய இதே மாறி. ஓகே ஓகே ஓகே. எப்படி நம்ம முந்தி மாதிரிலாம் ஒரு மீட்டிங் விட்டுட்டு தலையில விட்டுறக்கூடாது, ரோட்டில் போகும்போது நம்ம கூடயே பின்னாடியே போகணும், அடுத்த ரிப்போர்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் நாங்கள் வரணும். அந்த மாதிரி இருந்ததுனால கூடயே போயிட்டேன். வளநாட்டில் என்ன பண்ணிட்டான்னா, அந்த கொடியை கட்டிட்டு திருப்பிட்டோம். பார்த்தா கட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? கலைஞரை. அப்போ அவர் அப்போசிஷன் லீடர் தான். பயங்கரமான கலவரம் ஆயிடுச்சு. பின்னாடி வந்து அந்த கட்சிக்கு அவரை வருவாங்கள்ல, கருப்பு சோப்பு போட்டுக்கிட்டு ஒருத்தர் அந்த வேனில் ஒரு 10 பேர் மெட்ராஸ்லேருந்து வந்திருந்தாங்க பாவம். அவங்க என்ன பண்ணிட்டா, ஐயோ தலைவர் அடிக்கிறாங்கன்ட்டு இறங்கி காப்பாற்றுறதுக்கு வந்து அவங்க இவங்களை அட்டாக், வில்லேஜஸ் அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வல்லநாடு இஸ் டோட்டலி பாப்புலேட்டட் பை மறவாஸ். ஸோ அடினா சரியான, அவர் தப்பிச்சது அந்த கண்ணாடி உடையில, நல்ல வேலை. நான் கீழே படுத்துக்கிட்டேன், நான் எல்லாம் கீழே படுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி கல்லு செங்கல் வட்டி எல்லாம் ஊரே சுத்தி. அது வந்து ஒரு மனவங்களுக்கு என்ன கோவம் கலைஞர் மேல, அதை சொல்றேன் வரும். அவர் என்ன பண்ணா, அதே தான் இதே கேள்வி கலைஞர் என்னை கேட்டார். இது என்னன்னா, அந்த ரோடு வந்து ஹைவேஸ், திருநெல்வேலி டு தூத்துக்குடி ஹைவேஸ், மலை, வல்லநாடுன்றது அந்த மலை மேல இருக்கும் அந்த ஊரு. ஸோ இங்கே அந்த வேனை திருப்புறதே கஷ்டம் அந்த ரோட்ல. அப்படியே அவன் அடிச்சு பிடிச்சி திருப்பிட்டான். அதுக்குள்ளே என்ன ஆகி போச்சுன்னா, இவனுங்க வேல் கம்பை வச்சு யாரையோ குத்துனதுல அங்க ஒரு மாற்றம் ஆகிப்போச்சு. அது எனக்கு தெரியாது, அப்போ தெரியாது. நான் சுற்றிட்டு இந்த வேன் வந்தோன்னா தள்ளி போய், அப்போ தூத்துக்குடியில் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி பெரியசாமி, யார் தெரியுமா, இப்போ இருக்க மினிஸ்டர் கீதா ஜீவனோட அப்பா. ஓகே. அவர் அழுகிறாரு, தலைவரே தெரியாமல் நடந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னா, ஒரு 5வது உழைச்சதே பெருசுறான்ட்டு படப்படன்னு காட்டெலாம் அடிச்சுக்குது. தள்ளி ஒரு ஓரத்தில் ஒரு போய் இந்த வேன்லேருந்து இறங்கி, இனிமேல் இந்த வேனில் இருக்கக்கூடாதுன்ட்டு ஒரு கட்சிக்காரன் வேனில் போய் எனக்கு காரில் கூட என்னை ஏற்றிக்கப்பா அப்படின்னு அங்கே போய் உட்கார்றதுக்கு போய் உட்காரேன். அப்படியே வேணா வராரு பெரியசாமி, ஒடியாடுறாரு, திட்டுன்னு ஒடியாடுறாரு. இல்லைங்கோ வாங்க, தலைவர் கூப்பிட்றாரு. ஏங்க எதுக்குங்க அப்படின்னு. வாங்க நீங்கள் தானே இந்த டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர், நீங்கள் வாங்க கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே என்ன இல்லைங்கோ, என் பேர் சொல்லி கூப்பிடுவார் எல்லா இடத்துலையும். அவர் கலைஞர்கிட்ட அது ஒரு இது இருக்குது. அப்போல்லாம் சின்ன கொஞ்சம் ரிப்போர்ட்டர் தானே. திருச்சிக்கு வந்தால் அவரோட பேர், மதுரைக்கு வந்தால் அவங்கவுங்க பேர், இந்து எக்ஸ்பிரஸ் இந்த 2 ரிப்போர்ட்டர் பேர், தினத்தந்தி எல்லாத்தையும் கூப்பிடுவார் தினம். அந்த மாதிரி என்ன இது இல்லைங்கோ, என்னைய போய் அடிக்கிறாங்க, மாறி அடிச்சிட்டாங்களா? இல்லை, தெரிஞ்சுதான் அடிச்சிருக்காங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னாரு. சார், நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவர், அந்த அம்மா இவங்களை காப்பாற்றுதுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு, இந்த மாதிரி தென்னாட்டு கலவரங்கள்
வந்து நமக்கு நல்லது இல்லை, அது வந்து கவர்மெண்ட் சரியில்லை, அடைக்கணும், ஒடுக்கணும், சீக்கிரம் நல்லதாக இருக்கணும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது. பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் யாரு? நீ அப்போ யாரை சொல்கிற? நாங்களும் பாதிக்கப்பட்டோம். அப்போ நீ எனக்கு வந்து சப்போர்ட்டாக இல்லை, அதனால உங்களை அடிச்சிருக்காங்க சார். உங்க அடிச்சதெல்லாம் யாருன்னு சொன்னேன். அவங்க தான் அந்த ஊரில் வேற யாரும் கிடையாது, இருக்கவும் முடியாது. சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, என் கூடவே வாங்க, ஏறிக்கிங்க வேன். சார் நான் அதுலேயே வரேன், வேற ரூட் ஒன்று இருக்குது, ஸ்ரீவைகுண்டம் வழியா திருநெல்வேலிக்கு போயிட்டோம். சங்கர் நகர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனோம். அங்கே ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, பெரிய ப்ரெஸ் மீட் ஆயிடுச்சு. அது கருணாநிதி எஸ்கேப்டு லைஃப் அட்டம்ப்ட் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய இதில் போட்டு அது பெருசாகிடுச்சு. பேஜ் 1 ஸ்டோரி. அப்போ வேணா கேளுங்க, இந்த இளங்கோ நிற்கிறாரு ஹிந்து ரிப்போர்ட்ரு, அவர் தான் விட்னஸ்ன்னார். இவர் இப்படி சொன்னார்ல, சொன்னோன்னே அங்கேருந்து என்னை தூக்கி விட்னஸாக போட சொல்லிட்டாங்க. வல்லநாடு மர்டருக்கு. இந்த அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க, எங்க குன்னூர்ல. இவங்க எலெக்ஷன் டூர் போயிட்டு கோயம்புத்தூர் போயிட்டு அங்கே இருக்காங்க. கலவரத்துக்கு குணசேகரனா குணசீலன்னு ஒரு எஸ்பி, அந்த ஆள் என்னை தூக்கி போடுறது. நல்ல வேலை டிஐஜி அப்போ இருக்கிறார், ஏடிஜிபி சேகர்னு ஒருத்தர் இப்போ ரிட்டையர் ஆனார், அவர் இருந்தார். அதெல்லாம் போடக்கூடாது, பத்திரிக்கைக்காரங்களாம் எதுக்குப்பா போடுறீங்க, என்ன விளையாடுறீங்களா நீ மற்றவனை போடு அப்படின்னு சொல்லி. சார், இந்த கொடியங்குளம் கலவரத்துக்கு அப்புறம் ரியாக்ஷன் அப்படின்றது அந்த மக்கள் அணி திரண்டது. இதுதான் ரேலிங் பாயிண்ட் ஃபார் எ தலித் மூவ்மெண்ட், நாட் ஒன்லி இன் சவுத். இல்லாட்டினா அதுக்கு முன்னாடி திருமாவளவன்லாம் மதுரையில் திருமாவளவன் எமர்ஜ் ஆகும். ஆமாம், எமர்ஜ் ஆகிறார். திருமாவளவன்லாம் அப்போல்லாம் வந்து மலைச்சாமி எனக்கு தெரியும், மலைச்சாமியோட இருக்கிறார். மலைச்சாமி எனக்கு தெரியும், அவரோட அப்பயே உடம்பு சரியில்லாமல் இருந்தார் பாவம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போல்லாம் வந்து வால் பெயிண்டிங்ஸ் கூட எழுத முடியாது மதுரையிலாம். ஒரு ப்ளூ கலரை போட்டு அம்பேத்கர் படத்தை எழுத முடியாது, இது வைக்க முடியாது. அப்படி இருந்த ஒரு காலகட்டம் தானே அது. கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. கொடியங்குளம் வந்து அந்த ரேலிங் பாயிண்ட், கொடியங்குளம்ன்றது ஒரு ரேலிங் பாயிண்டா மாறிடுச்சு. அது எப்படி மாறிடுச்சுன்னா, ஒரு சோசியல் அவேக்கனிங், சமூக ஒரு புரிதல் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இனிமே இதுதான் நம்ம நிக்கணும், நம்ம ஒன்னா நிக்கணும்ன்றதுக்கு ஒரு மெசேஜ் போயிடுச்சு. எதுக்கணும் என்ன காரணத்துக்கு ஒரு மெசேஜும் போயிடுச்சு. அதோட கலவரங்கள்லாம் நின்று இல்ல, அதுதானே பிரச்சனை. இவர் அப்பதானே நீங்க தீரன் சின்னமலை ரோட் டிரான்ஸ்போர்ட், நம்ம இவரு வீரவாணி கட்டபொம்மனுடைய தளபதி வீரன் சுந்தரலிங்கம் டிரான்ஸ்போர்ட்னு பேர் வச்சாரு, கலைஞர் பேர் வச்சாரா? ஆமா. அப்ப சுந்தரலிங்கம் டிரான்ஸ்போர்ட்ல ஒரு பிஎல் பேர் இருக்கிற டிரான்ஸ்போர்ட்ல நான் எப்படா ஏறுவேன், அதை ஓடடா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டானுங்க. அடுத்த பவுட் ஆஃப் கலவரம் அதுல ஆரம்பிச்சிச்சு 96ல. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு பேர் வச்சதுனால இவர் அடிக்க, அவன் இவங்க அடிக்க, பஸ் எல்லாம் நொறுங்க, பெரிய பிரச்சனை ஆகி அது கலவரம் வந்து அப்ப டவுசார் நேரத்துல இந்த திருப்பி தூக்கி விட்டுருச்சு. இப்ப 96ல இருந்து 2000 இவர் இருந்த வரைக்கும் 2001 வரைக்குமே இந்த கலவரம் அடங்கல. 2001 உடனே அவங்க இல்ல டைம் எடுத்து அல்ல உடனே பண்ணிட்டார். அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டு அப்புறம் குடியங்குளம் இதுக்கெல்லாம் ஜஸ்டிஸ் மோகன் கமிஷன் எல்லாம் போட்டாரு. ஐஜி சவுத் ஜோன் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐஜி போஸ்ட் ஒன்று போடுறாங்க. அது வரைக்கும் எஸ்பி தான் இருந்தாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட். சவுத் ஜோன் விஜயகுமார் வராரு, அந்த பழைய அவர் ஐபிஎஸ் விஜயகுமார் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் ஐஜி சவுத் ஜோன். இந்த கலவரத்தை டீல் பண்றதுக்குன்னே அவரை போடுறாங்க. பெரிய பெரிய யங் ஆஃபீஸர்ஸை கொண்டு வராங்க. ஜாங்கித்து, ராஜேஷ் தாத்து, சங்கர் ஜுவாலு, ஆபாஷ் குமார், இன்னும் சஞ்சீவ் அரோரா, யாரோ எல்லாம் யங்ஸ்டர்ஸ். இப்போ எல்லாருமே டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி அவங்க எல்லாம் ஏஎஸ்பி, ஏஎஸ் அந்த இதில் ஐபிஎஸ் ஆளுகளை கொண்டு வந்து போடுறாங்க. எல்லா இடத்துலையும் நிறைய சிவகாசி, ராஜபாளையம், விருதுநகர், சாத்தூர் எல்லா இடத்துலையும் கலவரம், போலீஸ் ஃபயரிங்ஸு, நிறைய மர்டர்ஸு, நிறைய சாவுகள். கிட்டத்தட்ட 424 பேர் 10 வருஷத்துல செத்துருக்காங்க. 10-12 வருஷத்துல 2 பக்கம் இருந்து லாஸ்ட் 2 பக்கம் இருக்கு. ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் கிட்டத்தட்ட 1000 crores இருக்கும் தமிழ்நாட்டில். 1000 crores? எஸ். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கலவரம், அக்ரிகல்ச்சரே நின்று போச்சேன். யாரும் வேலை செய்ய போறதில்ல, போனா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. பெரிய பெரிய ஆளுகள்லாம் மர்டர் ஆயிட்டாங்க. நல்ல கண்ணு மாமனாரே மர்டர் ஆயிட்டாரு. அவர் எதனால? அவர் பாட்டு இது ஒரு கலவரத்தில் அவர் ஒரு கேஷுவாலிட்டி. இவருலாம் கிடையாது. கொத்தாலியில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கல்யாண பாட்டி. கண்டக்டரு 6 பேர் 5 பேர், எவன் வெட்டினானே தெரில. 5 பேரும் காலி. 5 பேர்த்தையும் என்ன பண்ணா, குடலை உரிக்கு வயலில் போட்டு போயிட்டான் நைட்டு. ஆனால் காஸ்ட் மோடஸ் தான், காஸ்ட் எல்லாமே காஸ்ட். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ இது என்ன ஆகுதுன்னா, கிராஜுவலாக கிளம்பி வந்து கொடியங்குளத்துக்கு அப்புறம் பெருசா எங்கேயாவது இன்னொரு இடத்துல வருது இல்ல? எல்லா பகுதிகளுமே அப்படி எல்லாமே கொடியங்குளத்துல இருந்து ஆரம்பிச்சு கீழே டவுன் வாங்க மதுரை வரைக்கும் வருது. தூத்துக்குடி, கோயில்பட்டி, சாத்தூர், ராஜபாளையம், விருதுநகர்,
டவுன் மதுரையில் முடியுது, தாண்டி மேலவளவுல வந்து நிக்குது முருகேசன் அண்ட் 5 others. இதுதான் முருகேசன் வந்து ஊராட்சி மன்றத்தில். ஆமா, மேலவளவு ஊராட்சி மன்ற தலைவருக்கு. அதை நீங்க தான் கவர் பண்ணீங்க. அதையும் நான் தான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியை கொண்டு வரேன். தலித் அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்கவே இல்லை. அதுக்கு நான் போய் பார்க்கும்போதே 2 வருஷம் நடக்காம அவனுங்களை நாமினேஷனை ஃபைல் பண்ண விடாம வச்சிருந்தாங்க. வந்து ரிசர்வ் தொகுதியாக மாத்திட்டாங்க. ரிசர்வ் தொகுதியாக இருந்ததுனால நாமினேஷனை ஃபைல் பண்ண விடல அவனுங்க. நீ எப்படி ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்? ஆமா, நீ எப்படி ஆகலாம்? எலெக்ஷன் நடக்காதுன்றதே வெளியுள்ளதுக்கு தெரியாது. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அதை அவ்வளவு சீக்கிரட்டாக வச்சு பஞ்சாயத்து ஆக்ட் படி 6 மாசத்துக்கு ஒரு எலெக்ஷன் நடத்தணும். 6 மாசத்துக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியது. நாமினேஷன் ஃபைல் ஆகலை, ஓகே, அடுத்த 6 மாசம் இப்படியே இருந்தது. எங்களுக்கு தெரியாது. அது எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லி நான் போய் பார்த்து அதை பெருசு பண்ண பிறகுதான் அது பெரிய KR நாராயணன் பேசுகிற அளவுக்கு ஆச்சு. அப்படியும் அதுலேயும் பிரச்சனை வந்துச்சு. சரி, நடத்த சொல்லுவோம். இவனுக்கு வேணுங்கிற ஆள் டம்மி கேண்டிடேட்டு ஒரு ஆளை கொண்டு வந்து போடுறது. அதாவது இவன் சொல்கிற இவன் பண்ணையிலேருந்து ஒரு ஆளை எடுத்துகிட்டு வந்து நீ தாண்டா நாமினேஷன் ஃபைல் பண்ணணும், அவன் பண்ணுவான். வேற யாரும் பண்ண மாட்டாங்க. பண்ண பிறகு இந்த லாஸ்ட் டேட் இருக்குல்ல, அவன் வித்ட்ரா பண்ணிடுவோம், எலெக்ஷனே நடக்காது. ஸோ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் சிபிஎம்மும் விசிகேயும் கேண்டிடேட்டை ஃபைல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியும் பல பிரச்சனைகள் வந்துச்சு. கடைசியில் அது கலைஞர் தான் வந்து ஒரு ஸ்பெஷல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார். கலைஞர் தான் கொண்டு வந்தார். 2006 2011 பஞ்சாயத்து ஆக்டில், தமிழ்நாடு ஸ்டேட் பஞ்சாயத்து ஆக்டில் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து இந்த ரொட்டேஷன் சிஸ்டத்தை மாற்றினார். ஏன்னா முந்திலாம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரொட்டேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். பாப்பாப்பட்டி 5 வருஷம் ரிசர்வாக இருந்தால் அடுத்த 5 வருஷம் ஜென்ரலுக்கு வந்துடும். அந்த ரொட்டேஷன் சிஸ்டம் நீ நடத்த விட மாட்டேங்கிறியா, நீ நடத்தாத வரைக்கும் உனக்கு ரொட்டேஷன் சிஸ்டமே கிடையாதுடா போ அப்படின்ட்டாரு. ஸோ 10 வருஷமா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்போ அது அப்பயே நின்று போச்சு. இப்போ தலித், அதாவது 15 வருஷமா ஒரு தலித் தான் அங்கே பிரசிடெண்டா இருக்கிறாரு. ஸோ அது கலைஞர் அந்த இதை ரொம்ப தைரியமா பண்ணார். யாரு எதையும் அவருக்கு நல்லாவே தெரியும். பாப்பாப்பட்டி வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட ரிலேட்டிவ் ஊர், ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக்கை சேர்ந்தவர். அந்த ஊரோட பெரிய ஆளு அவர் தான். ஸோ அப்போ அந்த கம்யூனிட்டி, என்டையர் கம்யூனிட்டியை பகிஷ்கர மாதிரி தான் ஆகுது. அந்த என்டையர் கம்யூனிட்டி சவுத் பூராமே அகேன்ஸ்டாக தானே போகும். அதுதான் நடந்துச்சு ஒவ்வொரு எலெக்ஷன்லையும். அப்போ கலைஞருக்கு அகேன்ஸ்டா. அப்போ ஏன்னா சசிகலா அவங்க இமேஜ் வேற. சார், நீங்க சொல்றதை பார்க்கும்போது 57 அந்த சமயத்தில் நினைக்கிறேன் இமானுவலோட படுகொலை. ஆமா, இமானுவேல் சேகரன் அந்த டைம்ல அந்த கலவரங்களுக்கு அப்புறம் இதுதான் நடுவில் அந்த சின்ன சின்ன இண்டிவிஜுவல்ஸ் ஃபைட் பண்ணா. அப்ப வந்து அப்பயுமே ரிட்டாலியேஷன் அப்படின்னு இருந்ததா இல்ல ஒரு ஒன் சைடா இருந்ததா? அதுலயும் அதே தான் பிரச்சனை. இமானுவேல் சேகரன் ஒரு இதை மொபிலைஸ் பண்றாரு, ஓரளவுக்கு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வரான். ஆனா இமானுவேல் சேகரனுடைய அந்த அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் தான் பின்னாடி நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது, எல்லாத்துக்குமே டிரான்ஸ்மிட் ஆகுது. இப்போ நிறைய பேர் இண்டிவிஜுவல்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உரப்பனூர்னு ஒரு ஊரில் எதிர்த்து இப்போ மீன் பாசித்து பிடிக்கிறதுல 2 கம்யூனிட்டிக்கு சண்டை வருது, அவன் எதுக்குறான். அந்த எதுக்குறதுன்றத குணமே அங்கிருந்து தான் வருது. ஓ, நமக்கு ரைட்டை ஒருத்தர் சர்ச் பண்ணிருக்காங்க, நம்மளும் பண்ணணும். மீன் பாசியை வருஷம் தலைமுறை நீ ஒருத்தர் தான் எடுக்கணும்னு எனக்கு என்ன அர்த்தம்? மீன் பாசியை எனக்கு கூடுறா, நானும் தானே இருக்கேன். நீ 500 பேர் இருந்தீ, நான் தலைக்கட்டு, நான் 500 தலைக்கட்டு இருக்கேன். வில்லேஜில் இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ கோவிலுன்னு ஒன்று இருந்தா புளிய மரம்னு ஒரு 10 இருக்கும், நஞ்ச புஞ்சன்னு ஒரு 10 ஏக்கர் இருக்கும். இதை இவன் ஆண்டாண்டு காலமா இவனே அனுபவிச்சுட்டு இருக்கான். அதனாலதான் உங்களை கோயிலுக்கு நம்மள யார் என் கோயிலுக்குள்ள உள்ள விட மாட்டேங்கிறான். நீ கோயிலுக்குள்ள வந்துட்டோம்னா நீ கேட்போம்ல, அடுத்தது கேட்போம்ல, ஏலம் கேட்போம்ல. ஏலம் கேட்டோம்னா நம்ம எக்கனாமியா நம்ம மேல வருவோம்ல, 2 வீலர் வாங்குவோம்ல. அப்ப அவன் காட்டுக்கு, அவன் கழனிக்கு, அவன் சொல்றதுக்கு நான் எதுக்கு போய் வேலை செய்யணும்? தேவையில்லை எனக்கு என்னுடைய இது நான் பாத்துக்கிறேன். உனக்கு எதுக்கு நான் அடிமையா இருக்கணும்? இப்ப இது எல்லாமே ஒண்ணுக்குள்ள இன்டர்லிங்க் கிடையாது. சோசியோ கல்ச்சரல் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் இருக்கு, இது ரொம்ப முக்கியமானது பார்ட் பிளே பண்ணும். அந்த காலத்திலேயே அதை நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான். இந்த கொடியங்குளம் இஷ்யூக்கு அப்புறம், இந்த கலவரங்களுக்கு அப்புறம் அட்ராசிட்டிஸ் அப்படின்றது கம்மி ஆனதா? இல்ல, அட்ராசிட்டிஸ்ன்றது பட்டியல் சமூகம் மீது நடத்தப்பட்ட ஒரு அட்ராசிட்டி அப்படின்றது இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. ஆனா நம்ம மீடியாவோட ஹைலைட் நிறைய ஆயிடுச்சு. இப்ப நம்ம எல்லாத்தையும் அதிகமா எல்லாத்தையுமே எல்லாத்தையும், அதாவது அவேர்னஸ். ஆமா ஆமா ஆமா, ஒரு எஜுகேஷன், ஒரு அவேர்னஸ் அண்ட் மீடியாவோட பாசிட்டிவ் ரோல். முந்தி மாதிரி லாண்ட் ஆர்டரை ட்ரீட் பண்ணாம இதை ஒரு சோசியல் சமூக பிரச்சனையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷம். இந்த நான் 35 வருஷத்துல நம்மளுடைய டிராவல்ல நான் எழுதும் போதெல்லாம் ஏன் தலித்துன்ற எழுதுனேன் அப்படின்னு கேட்ட ஆட்கள்லாம் என்னுடைய ஆபீஸ்ல இருக்கு. எழுதக்கூடாதுன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. ஏன்னா இது வந்து மட்டும் நம்ம கவர் பண்ணல, ஒரு இண்டிவிஜுவல் கேஸ் கவர் பண்றோம். ஒரு தலித் விமன் பிரசிடென்ட் அந்த அம்மா என்னை உட்காரவே விட மாட்டேங்கிறாங்கன்னா அப்பயே சொல்லுது, அப்ப நம்ம அதை எழுதுறோம். ஒரு தலித் பெண்ணை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி உக்கி போட வைக்கிறான் பஞ்சாயத்துல, காரைக்குடி பக்கத்துல, அதை நம்ம பண்றோம். இப்ப பாப்பாப்பட்டி கீரிப்பட்டின்றது இந்த கலவரத்துக்கு சம்பந்தம் கிடையாத ஒரு ஊர். இது ஒரு விஷயம்.
அதை நம்ம பண்றோம். இது பண்ணும்போது இது என்ன ஆகுதுன்னா ஒரு டைனமிக்ஸ் உருவாகுது, ஒரு பாயன்சி உருவாகுது. அதாவது இது வந்து லா அண்ட் ஆர்டர் மட்டும் கிடையாது, கொடியங்குளம் மட்டும் இருந்தா லா அண்ட் ஆர்டர் இருக்கும். இது வந்து கொடியங்குளத்துல சோசியல் ஆரம்பிச்சு ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சோசியோ எக்கனாமிக் டைனமிக்ஸா மாறும்போது நேச்சுரலி எல்லாரும் வரதான் செய்வாங்க. அதை நம்ம கவர் பண்ணிட்டாங்க. அதுக்கு இந்த 35 வருஷத்துல தட் இப்போ நீங்க அப்போ பார்க்கும் பொழுது இருந்த சவுத் தமிழ்நாடு இப்ப பார்க்கும் பொழுது நீங்க 90கள்ல பார்த்த இல்ல அப்பயும் அதுக்கும் இப்பயும் பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் வித்தியாசம் இல்ல. அது வந்து இப்ப இல்ல பெட்டரா இருக்கான்னு கேக்குறேன். கண்டிஷன்ஸ் அப்படின்றது பெட்டர்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து நம்ம வி ஆர் இந்த டிரான்சிஷன் ஸ்டேஜ். இது நடக்காம சேஞ்ச் கட்டாயம் நடந்துதான் ஆகணும். இந்த டிரான்சிஷன் ஸ்டேஜ்ல தான் இப்ப சதர்ன் தமிழ்நாடு மூவ் ஆகிட்டு இருக்கு. அதாவது நிறுத்த முடியாது இல்ல டிரான்சிஷன் ஸ்டேஜ். அது பெட்டர்னு நான் சொல்ல வரல. ஒரு சோசியல் குரூப் வந்து அவனுடைய இம்பார்ட்டன்ஸையும் இருப்பு வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும் தன்னுடைய சுய மரியாதையையும் தன்னுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டையும் எதுவும் சாராம வச்சுக்கிறதுக்கும் ஒரு கம்யூனிட்டி ஒரு சோசியல் குரூப் முன்னேறும் போது இன்னொரு குரூப் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடு டிஜெக்டடு எனக்கு ஏன் கீழே இல்லையடான்ற ஒரு கைண்ட் ஆஃப் ஆற்றாமையில செய்யற விளைவுகள் தான் இது நடக்கத்தான் செய்யும். ஒன்ஸ் நம்ம வந்து we are asking questions against powerனா they will retaliate, they will not just go away, but we have to continue our sustain our protest or our agitation or our என்ன சொல்றது கைண்ட் ஆஃப் அதை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருந்தாகணும். அப்போதான் அந்த டிரான்சிஷன் வந்து முழுமையா வரும். அது இல்லைன்னா நம்ம நடக்காது. இப்போ டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்கு. நீங்க போனப்ப என்ன ஃபேஸ்ல இருந்துச்சு? அப்போ வந்து அது வந்து ஒன் சைடு தான். அது அப்போ ஒன் சைடு தட் இஸ் ஒன்லி ஆண்டான் அடிமை அப்படிதான் இருந்திருக்கு. அது நம்ம அதுக்கப்புறம் நம்ம வி ரியலைஸ்ட். இப்போ ஸ்டேட்டோட ரோல் அப்படின்றது என்னவா? ஸ்டேட்டோட ரோல் இதுல வந்து ஸ்டேட் தே ஆர் டூயிங் ஓரளவுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட், அதாவது இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல வந்து இது கஷ்டம். இது நம்ம இதை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்ததுக்கு நம்ம யூஎஸ் சிஸ்டத்துக்கு போக முடியும். ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல வந்து ரெப்ரசன்டேஷனல் எப்படி பண்றது, பெர்சன்டேஜ் எப்படி போடுறது, ஓட்டு கம்மியாக வாங்கினாலும் ஜெயிக்கிற ஆளுங்க எப்படி அங்கே ஏன் எதுக்கு இப்படி பலவிதமான அங்கே சிஸ்டம் வச்சிருக்காங்க. அது மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் ஓட்டுன்றது நம்ம கண்ணை மூடிட்டு குத்திட்டு வரோம். இந்த சேஞ்சு வரணும். அப்போ எஜுகேஷனு எக்கானமி இந்த மொபிலைசேஷனோட சேர்ந்தது தான் அது எல்லாமே. ஒரு கண்ட்ரி சோஷியோ எக்கனாமிக் கல்ச்சுரல் எல்லாமே இதுதான். இது நம்ம வந்து we are definitely we are going ahead. ஓகே, இந்தி இருந்ததோட நம்ம எங்கேயோ போயிட்டு தான் இருக்கிறோம். ஒரு டயலாகை நம்ம எடுத்துகிட்டு போகணும். அது இது ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஆர்ட்டாக இருந்தாலும் சரி, லிட்ரேச்சராக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, இந்த டயலாக் ஷுட் பி கண்டினியூ அண்ட் ஆல்வேஸ் வி ஷுட் கொஷின். நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. டிஸ்டர்ப் பண்ண மாதிரியான ஏதாவது சம்பவம் இல்லை இன்சிடென்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்கு அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப்னா? எல்லாமே நான் பார்த்ததே முக்கால்வாசி இந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் நிறைய பார்த்துட்டேன். அதுதான் எனக்கு அது ஒரு விதத்தில் எனக்கு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டே எனக்கு உருவாக்கி விட்டுருச்சு. இல்லை சப்கான்ஷியஸ் மைண்டில் எவ்ரிதிங் ஐ ஹாவ் டு நவ் டேக் அப்படி பார்க்க வேண்டிய ஒரு இதுவும் வந்துருச்சு. அது ஒரு ப்ரொஃபஷனல் ஹசார்ட் அது ஒன்று இருக்குது. ஒரே ஒரு விஷயம், ஒரு ராம்நாடு சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் ஒரு வில்லேஜில் வந்து ஒரு தலித் பெண் வந்து அவங்க ஹஸ்பண்டோட பிரேக் ஆகி வரா. அவள் அரௌண்ட் 6 months ப்ரெக்னென்ட், 5 months என்னமோ ப்ரெக்னென்ட்டு, 5 months ப்ரெக்னென்ட்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்க்கு போயிருக்கேன் காரைக்குடிக்கு. அப்போ அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, காங்கிரஸ்காரர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பஞ்சாயத்து போடுறானுங்க, பஞ்சாயத்து மீட்டிங் போடுறானுங்க, எங்கே பார்த்தாலும் இந்த பஞ்சாயத்தாக இருக்குது, நீங்கள் பஞ்சாயத்தை பற்றி எழுதிட்டு இருக்கீங்க, இதை பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. எங்கள் ஊருன்னு ஒரு ஊர் சொல்கிறாரு. அந்த ஊருக்கு எனக்கு மறந்து போச்சு, ஏதோ ஒரு குடியே என்னமோ சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு சரி எப்போ நடக்கும், 10-11 மணிக்கு நடத்துறேன்னு இருக்காங்க, நானும் அங்கே தான் வரீங்களான்னு கேட்டார். 2-wheeler தான். அப்போ சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு போனால் கேமராலாம் இல்லை. அந்த பஞ்சாயத்தில் உட்கார வச்சுருக்காங்க. எல்லாம் அந்த பொம்பளை பிள்ளை நிற்கிது. ஒரு அரௌண்ட் 25 years old. she says I am not interested because that fellow என்னை அடிக்கிறான், உதைக்கிறான், அசிங்கப்படுத்துகிறான், அப்யூஸ் பண்ணுறான், நான் குடிச்சிட்டு வரான், நான் தனியாகவே இருக்கிறேன், நீ புருஷன் கூட இல்லைன்னா தனியாக அந்த ஊரில் இருக்கக்கூடாது, இல்லைன்னா இவ்வளோ ரூபா கட்டு,
இன்னும் அவ்வளோ ரூபாலாம் கட்ட முடியாது, பஞ்சாயத்துக்கு கட்டி தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், 100 சோப்பு காரணம் போடு. Pregnant ஒரே ஷாக்கு, அது எனக்கு தெரியாது. அப்போ அதில் ஒரு 4 பேர் உட்காந்துருக்கான், வெள்ளையும் சொல்லையுமா. அது பிரச்சனை என்னன்னா, அந்த பொம்பளை பிள்ளையோட ரிலேட்டிவும் உட்காந்துருக்கான். ஓகே, ஆனால் ஒரே கம்யூனிட்டிக்குள்ள நடக்குதா? அதான் இல்லை, அவங்க கம்யூனிட்டி வேற. ஏன்னா இந்த பிள்ளை பாவம் தலித் பிள்ளை. அங்க அந்த பையன் அவனும் தலித் பையன். அவன் இல்ல, அவன் ஓடிப்பிட்டான். இவன் ஆமா, இவனுங்க ஊர் பஞ்சாயத்து. இவங்க வந்து நம்ம இந்த பஞ்சாயத்து கிடையாது. ஊர் பஞ்சாயத்து வேற ஊருக்கு வந்துருச்சு, அவங்களோட ஊர் பஞ்சாயத்துக்கு. ஊருக்குள்ள இருக்கிற அந்த அங்க 4 பயில திரிவாங்கல்ல, அவனுக்கு அந்த பஞ்சாயத்து ராவடி பயிலுக்கு. அந்த பிள்ளை ஒக்கி போட்டா மயக்க மட்டும் வந்துட்டான். அவங்க இருக்க பொம்பளைங்க சொல்லுது, அட பாவிலா, அப்புறம் அபார்ட் ஆனது எனக்கு தெரியாது. அபார்ட் ஆயிடுச்சு அவளுக்கு, எனக்கு தெரியாது. நான் போய் எழுதிட்டேன் ரிப்போர்ட்டை. ஆனால் அதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அங்கே ஒரு கருப்பசாமியோ என்னமோ பேர் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் ஒரு இன்ஸ்பெக்டர் உட்காந்துருந்தார். அவர் அங்கே வந்தவர், ஏதோ பஞ்சாயத்து நடக்குதுன்னு விசாரிக்க வந்தவர். அவனை உட்கார வச்சிட்டாங்க பஞ்சாயத்தில். அவர் பேசாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் என்னை மாதிரி. நான் ரிப்போர்ட்டை பண்ணிட்டேன், கருப்பசாமி இன்ஸ்பெக்டரு ரூரல் காரைக்குடின்னு போட்டேன், இருக்குதாரு அப்படின்னு போட்டேன். இது என்ன போச்சுன்னா, அந்த ரிட்டையர்மெண்ட்டில் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவர் ரிட்டையர்மெண்ட்லாம் எனக்கு தெரியாது, அவர் யாருன்னே எனக்கு முன்ன பார்த்ததில்ல. சரி, அதோடு இருந்திருந்தால் பரவாயில்ல. அடுத்த 3ஆவது நாள் தற்கொலை பண்ணிட்டாரு. அப்போ தான் எனக்கு ஐ மேட் அ மிஸ்டேக்னு ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கணும், என்னுடைய வியூ வந்து ஒரு சென்சேஷன் பண்ணுறதுக்கு அந்த இன்ஸ்பெக்டரை சேர்த்துட்டேன். அதை நான் அவாய்ட் பண்ணிட்டு பஞ்சாயத்துக்காரங்களில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம். எப்படினாலும் இஷ்யூ வந்து அந்த பொம்பளை பிள்ளை தான். நான் எதுக்கு அவனை சேர்த்துருக்கேன்? இல்லை, அவங்ககிட்ட ஒரு கோட் வாங்கணும், ஆனால் பேச மாட்டானுங்க. நான் யாருன்னு தெரிஞ்சாலே பேச மாட்டேன். ஆனால் ஒரு பவரில் இருக்க ஒரு நபர் முன்னாடி இப்படி நடக்கக்கூடாதுல்ல. ஆக்சுவலாக அதை நினச்சி தான் நான் பண்ணேன். பட் எனக்கு அது சில நேரம் எனக்கு இன்னைக்கு நினைச்சாலும் அது ரொம்ப மனசுக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கும். என்னடா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல எல்லாம் தட்டி விட்டு எதுனாலும் கவலை இல்லைன்ட்டு போற மக்கள் மத்தியில அந்த காலத்துல கொஞ்சம் சென்சிட்டிவா இருந்துட்டாரு. எனக்கு முந்தின ஜெனரேஷன், நான் அப்ப 40 வயசுல ரிட்டையர் ஆகும்போது அந்த ஆளு 60 வயசுல, அது கொஞ்சம் மனசு சங்கடமா போச்சு. அப்ப அதுக்கு அப்புறம் தான் இன்னும் என்ன பண்ணோம்னா, ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி சில ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிற ரிப்போர்ட்ஸை நம்ம 10 தடவை 15 தடவை யோசிக்கணும். ஒவ்வொரு விஷயமுமே ஒரு பாடமாய் ஒரு லெசன் மாதிரி எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு வரைக்கும் ஐ ஆம் லேர்னிங் ஃப்ரம் யூ ஆல். அவ்வளோதான். நீங்கள் இப்போ எனக்கு ஒரு 4வது ஜெனரேஷன் நினைக்கிறேன். உங்கள் கூட நீங்கள் ஜேர்னலிசம் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் என்னென்னமோ வச்சிருக்கீங்க. அதை பார்த்தா எனக்கு நமக்கு ஒரு நீங்கள் பண்ண வேலைக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் ஒரு வேலை இருந்தீங்கன்னா நீங்கள் அதையே நீங்கள் நல்லாவே பண்ணியிருக்கலாம். நான் இருந்த காலம் என்னுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, என்னுடைய ஷார்ட் கம்மிங்ஸு, எனக்கு இருக்கிற ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ்க்குள்ளே என்னால் என்ன பண்ண முடியுமோ, அதாவது ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, ஒரு 2 குரூப் கிளாஷ்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அதை ஒரு சோஷியல் இஷ்யூவாக மாற்றுறதுக்கு ஒரு விதத்தில் என்னுடைய எழுத்துக்கள் பயன்பட்டிருக்கலாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக பயன்பட்டுருக்கு சார். சார், நான் ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ரொம்ப இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லிங்கன்னா அவ்வளோ தரவுகள் நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய விஷயங்களை சொன்னீங்க. கேட்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. உங்கள் ஒர்க்கு, நீங்கள் பண்ணியிருக்க வேலைகள், சமூகத்துக்கு நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய வேலையும் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு முக்கியமான பணியை நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது சார். ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்களை நான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சிருக்கேன். ஆடியன்ஸ்க்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைய தினம் இன்னைக்கு மலையில் கஷ்டப்பட்டு கிளம்பி வந்து ஸ்டுடியோ வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். ரொம்ப டீட்டெயிலாக நிறைய கருத்துக்களை சார் முன் வச்சிருக்காரு. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நிச்சயமாக கமெண்ட்ல போடுங்க. மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.